Guys, am I visible and audible? Can someone confirm? Clear, Trina. Right, okay, thank you. Yes. Okay, so இப்போ வந்து myself முத்துகிஷோர். First of all வந்து மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. Thanks for joining this call. இப்போ இந்த செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா this is like sixth or seventh episode. We are doing it for the in the Google Meet. லாஸ்ட் ஒரு 1 monthல நான் சொல்றேன் நான். இதுக்கு முன்னாடி நாங்க அதை வந்து கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருந்தது. அந்த ஆப்ல நாங்க வந்து தமிழ் ட்ரேடிங் கிளப்னு ஒரு குரூப் ஒன்று இருந்தது. ஸோ அந்த குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணி அதில் 20,000 மெம்பர்ஸ் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த குரூப்ல நாங்கள் வந்து எவ்ரிடே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து ட்ரேடிங் பற்றி நாங்கள் பேசிட்டு இருப்போம். ஒரு நாள் ஒரு டாபிக்ல பேசிட்டு இருப்போம் நாங்கள். அதுல ஒரு நாள் வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் பத்தி ஜென்ரலா இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா நடந்த ஒரு ஒரு விஷயத்தை பத்தி லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு இன்சிடென்ட் பத்தி நான் பேச ஆரம்பிச்சிடறேன். ஸோ அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஷெடியூல் பண்ண செஷன் வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து டிஸ்கஷனா மாறுச்சு. ஸோ அங்கதான் வந்துட்டு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சது. லைக் இன்சூரன்ஸ்ல வந்துட்டு நான் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஷேர் பண்ண விஷயம் கூட வந்து பாலிசி வந்து பல வருஷமா வச்சிருந்தவங்களுக்கு கூட தெரியல இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வை தே வாட் டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் பிகாஸ் ஆர் நாட் டேர்ம் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னா வந்துட்டு போட்டா கேரண்டியா காசு கிடைக்கும். அது கூட செகண்டரி ரீசனா இருந்தது. பட் வந்து மாமா சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, இல்ல வந்து அப்பா வந்து போட சொன்னாருன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நான் சயின்டிபிக் ரீசனாக தான் இருந்தது. பிகாஸ் ஆஃப் சம் ஒன்ஸ் இன்ஃபுளுன்ஸ் தே பாட் இன்சூரன்ஸ். அதுலயும் வந்து என்னன்னா ஒரு இப்போ நான் கூட இப்போ கூட சொல்றேன் நான் ஒரு டேர்ம் கவர் நெடுங்க நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோன் பை அ டேர்ம் கவர் அப்படின்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அப்படிம்பாங்க. சரி எங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இல்ல நான் எல்ஐசி 10 வருஷம் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு இதுல போட்டுருக்கேன் அதுல வந்து அதுல எனக்கு வந்து 10 மடங்கு கவர் தரேன்ட்டா எனக்கு அப்படிம்பாங்க. சரி யோசிச்சு எவ்வளவு சார் ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா 50,000. 50,000 10 மடங்கு 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கே பத்தாது ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு. இன்னொரு 30 வருஷம் கழிச்சு எப்படி பார்த்துன்னு கேட்டா டோன்ட் ஹேவ் ஆன்சர். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தது. ஸோ நான் ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன் அங்க இருந்த மக்கள்கிட்ட. நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிசினஸ் கைண்ட் ஆஃப் திங். ஒரு பிசினஸ் மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சது வந்து அதுதான். அது வரைக்கும் ஐ வாஸ் ஆல்சோ ஜாப் கோவர். லாஸ்ட் 1 இயர் கொண்டு வரைக்கும் நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி இருந்தபோது வந்துட்டு பீப்புள் சப்போர்ட்டட். தே செட் ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க மொத்தம் என்ன பண்ணு பண்ணுங்க வில் டூ அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதினேன். ஐஆர்டிஐக்கு உட்காந்து படிச்சு எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் வாங்கி நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் பண்ண ஆரம்பிச்சேன். அதுலயும் என்ன அப்படின்னா ஒன்லி டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான். நோ சேவிங்ஸ் ப்ராடக்ட். சேவிங்ஸ் ப்ராடக்ட்ல வந்துட்டு நம்ம போய் காசு போடுறதுக்கு சும்மா இருக்கலாம். அந்த காசு சும்மா கூட வச்சுக்கலாம் நீங்க வந்துட்டு. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட் எதுவுமே கொடுக்காம ஒன்லி டேர்ம் மட்டும் கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது பண்ண ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிளைண்ட் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 monthsல போனதுக்கு அப்புறமா அவங்களே வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லயே ஒரு கிளாரிட்டி இல்லை அதுனா என்னன்னு கேட்டாங்க. அது வரைக்கும் சத்தியமா எனக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது எனக்கு என்னன்னே தெரியாது. எனக்கு என்னன்றது தெரியும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் போனா அது தெரியாது. பட் உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்களா இருக்கு அதை நம்ம என்னென்ன பார்க்கணும் நம்ம அதுல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்ன இந்த அளவுக்கு கூட டீடைல்ஸ் தெரியாது எனக்கு. ஐ நோ ஒன்லி அபவுட் லைஃப். டேர்ம்ல நான் மட்டும் நான் வாங்க வைப்போம் நம்ம மக்களை, அதை மட்டும் ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல ஆரம்பிச்சது அது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் ஹெல்த். இன்னைக்கு கோகுல் பண்ண மாதிரி தான் வந்துட்டு அப்போ வந்து ஃபுல்லா இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன கம்பெனிஸ் என்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்க, யார் யார் ரேட்லாம் வச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். தென் ஐ ஸ்டார்டட் டு கனெக்ட் வித் பீப்புள். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களோட பேசி பழக ஆரம்பிச்சு என்னென்ன விஷயம்லாம் பண்றாங்க அப்படின்றது பார்க்க ஆரம்பிச்சேன் நான். தென் ஐ செட்டில் டவுன் வித் ஒன் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஒரு வைஸ் பிரசிடென்ட்டோட எனக்கு ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது. ஸோ அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சு அவங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்துட்டு எனக்கு வந்து அன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்ல இருக்கிறதுலே வந்துட்டு தி பெஸ்ட் டீல் அவங்கள்ட்ட இருந்து இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு லிட்டில் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஒரு நமக்கு வந்து எந்த விதமான தலைவலியும் இல்லாம ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் தம் ஃபார் மை கிளைண்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் நான். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி தான் நாங்கள் கிளப் ஹவுஸ்ல வந்து ரூம் போடுவோம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒரு செஷன் நடக்கும், டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஒரு செஷன் நடக்கும். இப்போ ஹெல்த்துக்கு ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு, டேர்முக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அப்போ அந்த மாதிரி செஷன்ஸ் நடக்கும். அங்கே வந்து டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் கிளாரிஃபை பண்ணிட்டு என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. whoever is wanted to pursue that and take action on that, they'll be buying. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃப்ளோவா வந்து ஆக்சுவலி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாப் வந்து ஃபுல்லா இது வந்து 21-22 நான் சொல்றது கோவிட் டைம்ல ஜாப்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இதுக்கு இடையில கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். 1 இயர் முன்னாடி ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டு ஐ மீன் டு ஃபுல் டைம் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான்.
ஸோ இப்போ இது பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ லெட் அஸ் ரீஸ்டார்ட் திஸ் இன்சூரன்ஸ் திங். இது நம்ம விடணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான். இதுக்கு இடையில வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் லாட் அபவுட் கான்டென்ட் கிரியேஷன், இந்த ஃபனல்ஸ் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, எப்படி வந்து ரைட் பீப்புளை நம்ம போய் அப்ரோச் பண்றது, நம்ம இதெல்லாம் ஒன்றுனா கத்துக்க ஆரம்பிச்சிடானது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ரீச் அவுட் டு யூ த்ரூ ஆட்ஸ். நீங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இங்க இருக்கவங்க எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஃபியூ பீப்புள் ஹவ் கம் வயா மை ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் லிஸ்ட். ஸோ நெட்ஒர்க்ல இருந்து வந்தவங்களும் இருக்கீங்க நீங்க வந்துட்டு. ஸோ நானும் வந்து இந்த 4 வருஷத்துல க்ரோ ஆகி வந்திருக்கேன். நான் என்னுடைய லேர்னிங்ஸையும் நிறைய க்ரோ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் அந்த லேர்னிங்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எதனால நடந்திருக்கலாம், இல்ல என்ன நடக்குதுங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் குட் ஹேப்பன் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து கோரிலேட் பண்ணி பேசுற அளவுக்கு வந்துட்டு நான் என்னாலே வந்து க்ரோ பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் சே. அண்ட் ஒரு பீப்புள் வந்து ஒருத்தவங்க திங்க் பண்றாங்க அப்படின்னா வந்து இது எதனால திங்க் பண்ணுவாங்க, அவங்க நிஜமாலுமே அவங்களோட ரியல் இன்ஹிபிஷன் என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் வரைக்கும். இது ஒரு குரூப் காலா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஒன் டு ஒன் கன்சல்டிங்கா இருக்கலாம். ஸோ வேர் தேர் கமிங் ஃப்ரம், வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தே டூ, வாட் ஸ்டாப்பிங் தம், இதெல்லாம் வந்து பேசி இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுனால பிகாஸ் ஆஃப் திஸ். இப்போ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நிஜமானவே நாலேஜ் இஷ்யூ இருக்கா, அவங்களுக்கு புரியலையா, இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஹிபிஷன் இருக்கா, இந்த விஷயத்த வச்சு அவங்களுக்கு எப்படி சொன்னாக்கா அவங்களோட ஆக்ஷன் அவங்கள வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்க முடியும். ஏன்னா இதை எல்லாருமே செய்யணும், இதை பண்ணணும்னு சொல்றது எல்லாரும் வந்திருக்கோம் நம்ம. பட் ஃபார் சம் ரீசன் வி ஆர் நாட் டூயிங் தட் இல்லையா. அது என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு பண்ண வைக்கிறது வந்துட்டு இட் இஸ் அந்த ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலி. அது எனக்கு வந்து பர்சனலி பிடிச்சிருக்கு எனக்கு அந்த. ஸோ அதை நான் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ அப்பார்ட் ஃப்ரம் நம்பர்ஸ் அண்ட் மணி. திஸ் இஸ் தி ஸ்டஃப் ஐ டூ. இதை நான் பண்றது மூலமா வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 4 பேர் வந்து கிளைம் போயிருக்காங்க. ஸோ தேவர் ஏபிள் டு சேவ் அரௌண்ட் ஒரு 1.5 to 2 lakh rupees கிட்ட அவங்க வந்து மிச்சம் பண்ணியிருக்காங்க அவங்க. என்னோட நான் கிளைண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு வேற ஒரு இதில் ப்ராசஸ் பண்ண போயிட்டு நான் சொன்ன அட்வைஸ்னால ஒரு 50,000 rupees வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தட் பீப்புள் ஹவ் ரிசீவ்ட் பிகாஸ் ஆஃப் மீ டூயிங் திஸ் ஜாப். ஸோ அவங்களுக்கு அந்த காசு இல்லைன்னா வந்துட்டு அவங்க கடன் வாங்கியோ இல்லை வந்து இருக்கிற சேவிங்ஸ் எடுத்து தான் கொடுத்து பண்ணியிருப்பாங்க அந்த. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டிட். அண்ட் இந்த ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு இது ஒருத்தவங்க பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து இது பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு இது பண்ணேன் நான். பண்ண பர்பஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது வந்துட்டு தட் இஸ் கிவிங் ஹாப்பினஸ். அதுதான். இல்லைன்னா வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க போய் வாங்கிக்கலாம். நீங்க வந்துட்டு நிறைய இன்னைக்கு ஆன்லைன் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு வந்துட்டு. ஈவன் தி எவ்ரி கம்பெனி ஆஃபர்ஸ் தேர் ஓன் ஆன்லைன் போர்ட்டல். பட் இந்த இடத்துல நான் பெருசா சேலஞ்சா நான் பாக்குற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் தான். இதுதான் சொல்லி ஃபேக்டை மட்டும் சொல்லி இந்த ஃபேக்ட்ல வந்து இந்த டைரக்ஷன்ல போனேன்னா உனக்கு இதெல்லாம் வந்து பிளஸ் மைனஸ், இந்த டைரக்ஷன்ல போனா உனக்கு இதெல்லாம் வந்து பிளஸ் மைனஸ்ன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கம்மியா இருக்காங்களோன்றது என்னுடைய ஒரு ஆதங்கம். இதை நான் போயிட்டு நான் வந்து யார்கிட்ட போய் சண்டை போட முடியாது. நான் போயிட்டு நீ ஏன் வந்து தப்பா சேல் பண்ற, நீ ஏன் வந்து அவனை வந்து மிஸ்கைட் பண்றன்னு போய் சண்டை போட முடியாது. தட் இஸ் அ ஃபியூட்டல் எஃபர்ட். ஒன்லி திங் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ரீச் அவுட் டு பீப்புள் அண்ட் சே தட் பாஸ் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி டூயிங் பெட்டர் ஜாப் தேன் லாட் ஆஃப் அதர் பீப்புள். அதை சொல்றது என்னால முடியும். That is in my control, and that's what I'm trying to do, and that is what we are going to do today also. Guys, are you in line with this? இல்ல நான் ரொம்ப போர் அடிச்சேனா? சார் டக்கு மேட்டருக்கு வாங்க சார் சொல்றீங்களா, இல்ல வந்து இஸ் இட் ஓகே? ரைட், ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் எஸ். இந்த கீழே எமோஷன்ஸ் இருக்கு, ஒரு 3-4 பேர் போட்டுருக்கீங்க. தேங்க்யூ. யா, ஃபைன். ஸோ லெட் அஸ் ஜம்ப் இன் டு தி கண்டென்ட். நம்ம வந்து இன்னைக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்றதுக்கானது. சரி, நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கணும் நம்ம. எஸ் வெண்ணிலா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வெண்ணிலா, you can answer. You can ask questions. ஓகே, நீங்க அந்த இமோஜி அனுப்புறதுக்கு போல அது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ஃபைன். சரி, லெட் அஸ் கெட் இன் டு தி திங். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்றத நமக்கு இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷன் இல்லாட்டி இந்த கால் யாரும் வந்திருக்க மாட்டோம் நம்ம. பட் அந்த வாங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு நான் தப்பா வாங்கிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டு பி ராங், ரைட்? ஸோ அதனால வந்துட்டு தான் நம்ம வந்து பண்றோம் நம்ம. ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அப்படின்னா என்ன, அதை நம்ம வந்து ஒரு 20,000 ப்ரீமியம் பே பண்றோம் நம்ம, இல்லை 15,000 ப்ரீமியம் பே பண்றோம்னா அதுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி வந்து லட்சங்களை கொடுக்குறோம், ஆயிரங்களை காசு வாங்கிட்டு
அவன் லட்சங்களை கொடுக்குறான். ஹவு இஸ் தட் அதர் பார்ட்டி மேக்கிங் மணி? ஹவு இஸ் இட் அ ப்ராஃபிட்டபிள் சுச்சுவேஷன் ஃபார் ஹிம்? அவனுக்கு இது ப்ராஃபிட்ல இல்லைன்னா அவன் ஏன் பண்ண போறான்? முட்டாளா அவன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் வந்துட்டு. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறேன், ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொறுத்து வந்து நான் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறேன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மெடிக்கல் பில் வருது அப்படின்னா நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பேன். நான் பாஸ் இங்க பாரு, நான் ஹாஸ்பிட்டலைஸ் அட்மிட் ஆகி நீ அட்மிட் ஆகி நீ வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் பில் வருது அப்படின்னா அந்த பில்லை நீ வந்து பேர் பண்ணிக்கோ, நீ அதுக்கு பதிலாக உனக்கு வருஷத்துக்கு ₹1 ப்ரீமியம் கட்டுறேன்னு நம்ம சொல்லணும். நம்ம இதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நான் அவனுக்கு கொடுக்குறேன் நானு, பட் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீ மீட் பண்ணா மட்டும் தான் நான் கொடுப்பேன். நான் மற்றபடி நான் வந்து எல்லாத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன். நான் நீ இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணி இந்த கைடன்ஸ்லாம் மீட் பண்ணி வந்த அப்படின்னா ஐ கிவ் யூ கவரேஜ், இல்ல அவன் பில்லை நான் பாத்துக்கிறேன் அப்படிமா. சரி, அப்படி ஒரு காமனா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு 2 பேர் வரோம் அப்படின்னா வந்துட்டு நான் போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்து அதுல இருந்து குணமாய் வந்திருந்தேன் அப்படின்னா என்னோட பில் தொகை எவ்வளவா இருந்தாலுமே வந்துட்டு அந்த பில்லை வந்து நீங்க செட்டில் பண்றதுக்கு கம்பெனிஸ் ஆர் அவைலபிள். அந்த காசு என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, rather they will pay to the hospital itself, right? ஸோ இதுதான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது. ஸோ நானும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போற அக்ரிமெண்ட்ல மெடிக்கல் பில் என்னவோ வருதோ அந்த காசை வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட கொடுக்கறதா வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது, ரைட்? ஸோ இந்த பேசிக் கிளாரிட்டி இருக்கா எல்லாருக்கும்? வந்துருச்சா இப்போ? குட். ஸோ இப்போ இதுல நான் கட்டுறது என்னவோ, எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கட்டுறது 20,000 தான், ஆனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு கொடுக்கறது 10 லட்ச ரூபாய் தரேன்றான் எனக்கு. அப்போ வந்து அகைன் பேக் டு த கொஸ்டின், அவன் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டா கிடையாது. எனக்கு இந்த 10 லட்ச ரூபாய்க்கான தேவை அந்த வருஷத்துல ஏற்படுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதுக்கான சாத்தியம் என்ன, இதுதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அவங்ககிட்ட இருக்கு. இப்போ ஒரு 25 ல இருந்து 30 பர்சன் வந்து ஹீஸ் மேரிட் அண்ட் இஸ் ஹேவிங் 1 கிட் அப்படின்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 10 லட்ச ரூபாய் அந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா மேபி less than 5%, அவ்வளவுதான் இருக்கும். 100ல 5 பேர் வாங்கினா பெரிய விஷயம் அப்படின்றது அவனுக்கு தெரியும் அவனுக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா ஒருத்தர்கிட்ட 20,000 ரூபாய் வாங்கிட்டு அவருக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்தா ஒரு ஆக்சுவலி நஷ்டம் அவனுக்கு. 1000 பேர்கிட்ட 20,000 ரூபாய் வாங்கினா he'll be collecting 20 crores. 20 crores ஓகே, சம் பிக் நம்பர் he'll be collecting. அந்த காசுல இருந்து ஒரு 10 லட்ச ரூபாய், 10 லட்சம் இல்ல, ஒரு 5 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 50 பேருக்கு வந்து 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க கூட 21 லட்சம் தான் வரும் அவனுக்கு வந்துட்டு. அந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்குறது அவனுக்கு ஓகே அவனுக்கு, பிகாஸ் இஸ் கலெக்டிங் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் இஸ் பேயிங் ஒன்லி திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் தான். அந்த ப்ராஃபிட்ல தான் வந்து அந்த ப்ராஃபிட்ல ஹில் பி பேயிங் தி கமிஷன், ஏஜென்ட் கமிஷன் பே பண்ணுவோம், எம்ப்ளாயி காஸ்ட் பே பண்ணுவோம், மார்க்கெட்டிங் காஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அந்த காசு எல்லாமே அவனுக்கு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான் செலவாகும் அவனுக்கு. ஆப்ரேஷனல் வைஸ் அந்த காஸ்ட் வந்து கொடுக்கறது அந்த நம்மள்ட்ட வந்து 1000 பேருக்கு கலெக்ட் பண்ற பிரீமியத்துல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் நமக்கு வந்து திருப்பி கொடுப்பான். ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு ஹீஸ் தி ஃபுல் ப்ராஃபிட், அவனுக்கு மிச்சது எல்லாமே ப்ராஃபிட் தான் அவனுக்கு வந்துட்டு. பட் ஒருவேளை இந்த நம்பர், இந்த 5% அப்படின்ற நம்பர் 6% ஆனா கூட வந்துட்டு அவனுக்கு ப்ராஃபிட் அடிவாகும். 6% 7% ஆச்சு அப்படின்னா he will start running into losses. அந்த கம்பெனி வந்து நஷ்டத்துல போக ஆரம்பிச்சிடும். அப்ப இதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த லாசஸ் எல்லாம் ஏன்லாம் நடக்குது லாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒன்னு நேச்சுரலாவே வந்து இப்போ கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால. பட் சில இடங்கள்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல், அந்த பேஷண்ட், டாக்டர் இவங்க எல்லாருமே வந்து கூட்டு சேர்ந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து ஏமாத்துற சுச்சுவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு தொந்தரவே இருந்திருக்காது, பட் ஆனால் வந்துட்டு தொந்தரவுன்னு சொல்லி அட்மிஷன் போட்டிருப்பாங்க. அவருக்கு வந்து என்னைக்கோ கால் அடிபட்டிருக்கும், பட் வந்து இன்னைக்குதான் அடிபட்டதுன்ற மாதிரி ஆக்சிடென்ட் சில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து வயிறுல தொந்தரவு இருக்கு, வயிற்றுவலி வந்திருக்கும் அவருக்குன்ட்டு. ஆனா வந்து தொந்தரவு டயக்னாஸ் பண்ணதை எங்கேயுமே காட்டாம பாலிசி வாங்கி ஒரு 10 நாள்ல வந்து டயக்னாஸ் ஆன மாதிரி காட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மால் ப்ராக்டிசஸ் நிறைய நடக்கிறனால இது வந்து ஒரு ஜென்யூனா வந்து ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு போக வேண்டிய காசு வந்துட்டு மால் ப்ராக்டிஸ் பண்றவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக வேண்டி தே கலெக்டட் டேட்டா. அந்த டேட்டா பேஸ் பண்ணி வந்துட்டு நான் வந்து இன்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு தான் நான் கொடுப்பேன், நான் இன்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு நீங்க வந்து வெயிட் பண்ணி ஆகணும். நீங்க இன்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும் தான் வந்துட்டு நீங்க அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு ஈவன் இஃப் தேர் இஸ் நோ வெயிட்டிங் பீரியட்ஸ் யூ கேன் கெட் மணி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கான். இப்ப நாம இன்னைக்கு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அன்பார்ச்சுனேட்லி தோஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ரைட் நவ் அவைலபிள் which actually prevents us from getting a claim, ரைட்டா? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வாங்குற பாலிசியில என்னென்னலாம் வந்து கண்டிஷன்ஸ் போட்டிருக்கான், என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்கான், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா
ஒண்ணு நான் வந்து ப்ரிப்பேர்டா இருப்பேன். எனக்கு இதுக்கெல்லாம் கிளைம் வரான்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நான் போயிட்டு காசு அரேஞ்ச் பண்ணியாச்சும் போவேன் நான் வந்துட்டு. சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். இல்ல எனக்கு இதுக்கெல்லாம் கிளைம் கொடுக்கணும் எனக்கு ஆனா கம்பெனி தர மாட்டேன்னு சொன்னா அவங்ககிட்ட சண்டை போட்டு கிளைம் மாதிரி வாங்க முடியும் என்னால. இந்த ரைட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி ஐ வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். ஆர் யூ guys clear on why we are doing this? சார் இவ்வளவு நேரம் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா? சார் எனக்கு புரிஞ்சது. தேங்க்யூ. சரி, நவ் கமிங் டு தி கோர் பார்ட். சார் இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு கம்பெனி வந்து காசு தரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொன்னல என்னன்னா, இதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம் நம்ம வந்துட்டு. சரி, நீங்க நிறைய விஷயத்த நீங்க வந்து பண்ணலாம். நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நான் வந்து இதை வந்து செக்ரிகேட் பண்ணுவேன். அதை மற்றபடி நீங்க வந்து விதவிதமா நீங்க என்னென்ன பண்ணலாம். இதை என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்படி பண்ணி படிச்சாக்கா எனக்கு புரிஞ்சு வந்தது. இது ஒரு எக்ஸாமுக்கு முந்தின நாள் அதுல ஒரு எக்ஸாம் காலையில எழுத போறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான் இல்லையா, மச்சான் எவ்வளவுதான்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் ஒரு இதை எடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க புரிஞ்சிடும் நம்புறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேற எதுமா சொல்றேன் நான். ரைட்டா? இப்போ வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்துட்டு கம்பெனி நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சினாரியோஸ் இருக்கு. அந்த சினாரியோஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி டேக்கிள் பண்ணலான்றதை நம்ம வந்து பார்த்தலாம். நம்ம அது எப்படி டேக்கிள் பண்ணலான்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாம போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது நமக்கு கிளைம் கிடைக்கிறது வந்து கன்ஃபார்மா இருக்கும். ஆர் கிளைமை வந்து அதிகபட்ச அமௌண்ட்டை வந்து கிளைம் வாங்கிக்கலாம் நம்ம. இதுதான் அப்ஜெக்டிவ், ரைட்? ஸோ இப்போ இதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு கிளைம் எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். நம்ம ஒன்னு பிஃபோர் கெட்டிங் அட்மிட் இன்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி, ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா. இந்த மாதிரி ரெண்டு இடம் இருக்கு. இப்போ பிஃபோர் ஹாஸ்பிட்டலைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாலிசி வாங்குற அன்னைக்கு இன்னைக்கு நீங்க சைன் அப் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கே அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. உங்களுக்கு நீங்க எங்கள்கிட்ட காசு வாங்குற மாதிரி சொல்லிடுவாங்க உங்கள்கிட்ட, சார் இந்த தொந்தரவுகளுக்கு நீங்க வந்து பெர்மனண்டா நான் தரவே மாட்டேன், இன்னைக்குமே உங்களுக்கு வந்து காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுருவான். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் டென்டல் ட்ரீட்மெண்ட், யுவர் காஸ்மெட்டிக் சர்ஜரி, நீங்க வந்து வேற ஸ்கின்ல ஏதாவது கிராஃப்டிங் பண்றீங்க நீங்க, இல்ல மூக்கு லைட்டா புடப்பா இருக்க லைட் அப்படி இது பண்ணுவாங்க மாதிரி, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. டென்டல்குள்ளாரே நீங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மைல் தெரப்பின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து இந்த லைட்டா தாடையை வந்து லைட்டா அட்ஜஸ்ட் பண்றது, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி, இதுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கண்ணுக்கு வந்து லாசிக் சர்ஜரி பண்றீங்க அப்படின்னா உங்க கண் பவர் வந்து 7.5 மேல இருந்தா மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அது கீழே இருந்துன்னா வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் வந்து பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன். டென்டல் ப்ரொசீஜர்ஸ், காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ், இதுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே கிளைம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ அபவுட் தட். ஸோ இப்போ நீங்க டாக்டர் போய் பல்லுக்கு நீங்க ரூட் கேனல் பண்ண போறீங்கன்னா யூ ஹேவ் டு பே அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். நோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் ஆக்சுவலி ஹெல்ப் யூ. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, நான் இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் வாங்குறேன் நான். ஆனா வாங்கும் போது எனக்கு ஏற்கனவே ஏதோ உடம்புல தொந்தரவு இருக்கு எனக்கு. தட் கேன் பி லைஃப் ஸ்டைல் டிசீஸ், டயபெட்டிஸா இருக்கலாம், ஐபிபியா இருக்கலாம், இல்ல ஆஸ்மாவா இருக்கலாம், லூப்பஸ் டிசீஸ்னு ஒன்று ஆக்சுவலி இருக்கு. வெயில்ல போனீங்க அப்படின்னா ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும், வெயில் பட்டுச்சு அப்படின்னா. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸா இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. இல்ல நீங்க ஏதாவது பாஸ்ட்ல மேஜர் சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கலாம் நீங்க வந்துட்டு, காலில் வந்து பிசிஎல் டிஆர் இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு, அந்த மாதிரி மேஜர் சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்ல வந்துட்டு உடம்புல ஏதாவது நோய் வந்து குணமா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து என்ன கண்டிஷன்ஸ் இருந்தாலும் சரி, பாலிசி வாங்குற அன்னைக்கு உங்களுக்கு அந்த விஷயம் எனக்கு இருக்கு, என் உடம்புல தொந்தரவு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த தொந்தரவுக்கு பேர் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன், பிஇடி அப்படிம்பாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஃபிஷியன்சி அப்படிம்பாங்க, ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த பிஇடின்ற இருக்கு தொந்தரவு இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. திஸ் இஸ் அ ஃபேக்ட். 3 வருஷம், சில கம்பெனிஸ்ல வந்து 2 வருஷம். சில கம்பெனிஸ் இன்னைக்கு நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படின்றத பொறுத்து 31 டேஸ்க்கு கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஆர் டே ஒன் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் 31 டேஸ்க்கு மட்டும் கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு பாலிசி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிடி இருந்ததுன்னா டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ற பிடிக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்கே வாங்கிட்டோ இல்ல வாங்காமலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஐதர் 3 இயர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல 31st இருந்தே கவரேஜ் வாங்குற மாதிரி இருக்கும். சார் நான் சொல்லாம விட்டுட்டுமா நானே, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கு நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணேன் நானே, ஆனா யாருக்கும் தெரியாது, நான் வீட்டுல கூட சொல்ல நானே, நான் இவங்கள்ட்டையும் சொல்லாம விட்டுட்டுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து தப்பு. அது பிகாஸ் ஒன்னு வந்து இட் இஸ் ட்ரஸ்ட் இஷ்யூ. ஏன்னா வந்து நீங்க உங்க ஹெல்த் கண்டிஷன் என்ன நீங்க சொல்றீங்களோ அந்த ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் பாலிசி கொடுக்குறாங்க உங்களுக்கு. உங்களை மெடிக்கல் வெரிஃபிகேஷன் பண்றது இல்ல. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஃபியூச்சர்ல டாக்டர் நீங்க போய் ஒரு வேலிடேஷன் போகும்போது வந்துட்டு டயக்னோசிஸ்க்கு எதுக்கோ தொந்தரவுன்னு போறீங்கன்னா டெஃபினட்டா அவர்கிட்ட நீங்க சொல்லுவீங்க. அவர் வந்து ரெக்கார்ட்ல மென்ஷன் பண்ணுவாரு,
ஸோ அப்போ வந்து கண்டுபிடிச்சிடும் வந்துட்டு ஓகே வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க இவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு ஆனால் இவர் நம்ம சொல்லாம விட்டுருக்காருன்ட்டு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா இப்போ உங்களோட பாலிசி கேன்சல் பண்ணிடுவோம், உங்களோட கிளைம் கேன்சல் பண்ணிடுவோம், இவர் வந்து ஃப்ராட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேன் நம்பர்ல அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது பிடி இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா டிக்ளேர் பண்ணிடுங்க. பேரண்ட்ஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலும் டிக்ளேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது விஷயம் தோணவே இல்லை அப்படின்னா மெடிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது டாக்டர் வந்து கால் பண்ணி கேட்பாரு உங்ககிட்ட. அந்த டயத்துலயாச்சும் அவங்க அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆனஸ்ட் ஆன்சர் பண்ணி முடிஞ்ச அளவு டிக்ளேர் பண்ணி பேர் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கிட்ட பாலிசி இந்த ஹாஸ்ல அவாய்ட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் விஷயம், கம்பெனி எங்கெல்லாம் தராது அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா 3 வருஷத்துக்கு நமக்கு வந்து கவரேஜ் கொடுக்காது. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. கிளியர் சார்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரைட். இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில தொந்தரவுகளுக்கு வந்து 2 வருஷத்துக்கு கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டா, என் உடம்புல நான் வாங்குற அன்னைக்கு வந்து எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை எனக்கு, ஆனா இந்த தொந்தரவே எனக்கு நாள்பட்ட நோயா இருந்திருக்கலாம் எனக்கு. இதுக்கு வந்து அவன் என்ன பண்ணிட்டானா இந்த குழப்பமே இருக்கக்கூடாது. ஏன்னா டயபெட்டிஸ் நாள்பட்ட நோயா இருக்கலாம் எனக்கு. ஆனா டயபெட்டிஸ் வந்துச்சு, நீங்க பாலிசி வாங்கினதுக்கு அப்புறம் டயபெட்டிஸ் வந்ததுன்னா அதுக்கு கவரேஜ் கொடுப்பான். பட் ஒரு 11 கேட்டகரிஸ் ஆஃப் இல்னஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்சரு, அப்பண்டிசைட்டிஸ், இல்ல வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அது மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே. இப்போ லேடிஸ்க்கு வந்து பிசிஓடி கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது. உடம்புல எங்கேயாவது கொழுப்பு கட்டி வருது அப்படின்னா கேட்ராக்ட் சர்ஜரி பண்றது. வேற என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இல்னஸ் இருக்கு. போன் வந்து தேய்மானம் ஆகிறது. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க பாலிசி பிரீமியம் வந்து 2 வருஷம் பே பண்ணி 3ஆவது வருஷம் பே பண்றீங்கன்னா அதுக்கப்புறத்துல இருந்து அதில் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இதுக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆறீங்கன்னா அதுக்கு நீங்க கிளைம் வாங்கிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களால கிளைம் வாங்க முடியாது. ஸோ கை காசு தான் கட்டி ஆகணும். ரைட். ஸோ இது எல்லாமே எனக்கு எப்போ சார் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பாலிசி வேர்டிங் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ல நீங்க கோத்ரூ பண்ணீங்கனாலே இந்த என்னென்ன தொந்தரவுகள் லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அசோசியேட் இருக்க நிவாபப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒவ்வொரு பாலிசி ப்ராடக்ட்டுக்கும் வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்து ஸ்லோலி டெவலப்பிங் இல்னஸ் இருக்கு ஒரு ஸ்பெசிபிக் இல்னஸ் இருக்குன்ற லிஸ்ட் ஹேண்டியா இருக்கு. இந்த கால் முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன், நான் உங்களுக்கு கொடுத்துறேன் உங்களுக்கு அந்த. ரைட். ஸோ வந்து இந்த ஸ்லோலி டெவலப்பிங் இல்னஸ்லாம் இருக்கிறதுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட். இது இவ்வளவுதான். மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவு எது இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்றாங்க, இல்லை மேஜரா இருந்தாலும் சரி மைனரா இருந்தாலும் சரி, டைஃபாய்டு காய்ச்சல், இல்ல ஒரு கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலுமே சரி, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு மட்டும் தான் கவரேஜ் வராது. 30 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு கவரேஜ் கொடுத்துருவாங்க. ரைட். அகைன் இதுவுமே என்னன்னா ஒரு ஃப்ராட் ப்ரிவென்ஷனுக்கு தான். ஏற்கனவே டைஃபாய்டு இருக்கும், பாலிசி நீங்க வாங்கியிருப்பாங்க, 3 நாளுக்கு அப்புறமா அட்மிஷன் போட்டு காசா உனக்கு அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராட் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. பட் எதுக்கு உங்களுக்கு வந்து டே 1 கவரேஜ் கொடுப்பாங்க? அப்புறம் எதுக்கு சார் நான் பாலிசி வாங்கினா 30 டேஸ் வெயிட் பண்ணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இப்போ நான் பாலிசி வாங்குறேன், நிஜமாலுமே ஒரு ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பைக்காரன் தட்டிட்டான், நான் கீழே விழுந்துட்டேன், பயங்கரமா எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு 2 டேஸ் இருக்க சொல்லிட்டாங்க எனக்கு அப்படின்னா அந்த ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி கேஸ் இஸ் ஜென்யூன் ஒன், நோபடி கேன் ஃபேக் இட். ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு வந்து டே 1 கவரேஜ் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பாலிசி இஷ்யூ ஆகுது அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். ரைட். ஸோ இந்த 4 விஷயம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில நீங்க இவாலுவேட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ரைட். ஸோ எதுக்கெல்லாம் நீங்க பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன், எதுக்கெல்லாம் 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், எதுக்கெல்லாம் 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், எதுக்கெல்லாம் வந்து 30 டே வெயிட்டிங் பீரியட் இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அமை கிளியர் சார்? உங்க எல்லாரும் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது வரைக்கும்? குட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆஃப்டர் ஹாஸ்பிட்டலைசேஷன். நான் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எனக்கு வந்துடுச்சு, எனக்கு நான் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறேன். என்ன? எஸ், தேங்க்யூ கூகுள், தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிட்டேன். நான் வந்துட்டு இதில் எனக்கு ஒரு பிளான்டு சர்ஜரி ஒன்று பண்ணணும். என் உடம்புல வந்து கொழுப்பு கட்டி இருக்கு. நான் பாலிசி வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது. இந்த கொழுப்பு கட்டி டாக்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பெட்டர்னு சொல்றாங்க. இப்போ நான் போய் அட்மிட் ஆனா என்ன எனக்கு இப்போ? சரி, இப்போ நான் போய் அட்மிட் ஆகும்போது வந்துட்டு அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நான் பில் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் பேர் வந்து கிளைம் ரெக்வஸ்டட் அமௌண்ட். எவ்வளவு ரூபாய்க்கு நான் ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படின்றது. அவங்க வந்து அமௌண்ட் வந்து இதெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணது இவ்வளவு அமௌண்ட், நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்றது இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து அப்ரூவ்ட் அமௌண்ட். சரிங்களா? இது 2 டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நான் வந்து நானா கிரியேட் பண்ணிக்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சுக்கோங்க. வழக்கமாவே வந்து பாத்தீங்கன்னா நான் கிளைம் பண்ற அமௌண்ட்டோட கம்மியான அமௌண்ட் தான் கம்பெனி கொடுக்கும் அப்படின்றது எல்லா இடத்துலயும் நீங்க சோஷியல் மீடியால இருந்து எங்க போனீங்கனாலுமே வந்துட்டு பாக்குற ஒரு விஷயம் இருந்தது. இது வந்து உண்மையானு கேட்டீங்கன்னா எஸ், உண்மைதான். நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு 100 ரூபாய் ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னா 60 to 70 rupees தான் ஆக்சுவலி கிளைம் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஃபேக்ட்.
ஈவன் நிவாபுப்பா கிவ்ஸ் யூ ஒன்லி 65 ருபீஸ். இது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கணுமா, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குன்றத நான் எப்படி நான் ப்ராப்பரா எடுத்தேன் அப்படின்னா, இந்த 100 ருபீஸ் ரெக்வஸ்ட் பண்ணா 100 ருபீஸ் நான் கிளைம் வாங்க முடியும் என்னால. இன்ஸ்டெட் ஆஃப் 65 கெட்டிங் கிளைம் ஆஃப் 65 ருபீஸ், ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் இட் டு 100? இது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் நோ வேர் அண்ட் ஆல் கம்பெனி வில் நாட் கிவ் கிளைம், எங்கெல்லாம் எனக்கு காசு தர மாட்டான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் நாட் கிவ் யூ கிளைம் இஸ் யோர் ரூம் ரெண்ட் அண்ட் ரூம் டைப். சார் எத்தனை பேர் அங்கே அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்கள? அட்மிஷன் போடு உங்களுக்குன்னு இல்லை வேற இருக்க கூட ட்ரீட் ஹாஸ்பிட்டல் ஒரு 2 days அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்த அனுபவம் இருக்கா? தேங்க் காட் டச் வுட் யாருக்கும் இல்லை. எனக்கு பர்சனலா இருக்கு. ஒரு 2-3 தடவை பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். நான் இப்போ என் தம்பிக்கு முட்டியில அந்த லிகமெண்ட் சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்ச போது ஜென்ரல் வார்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சார்ஜ் சொன்னாங்க. இதே நீங்க ஒரு சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் சார்ஜ் சொன்னாங்க. ஒரே ஹாஸ்பிட்டல் தான், ஒரே ட்ரீட்மெண்ட் தான், சர்ஜரி எல்லாம் ஒண்ணுதான். பட் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் எந்த மாதிரி ரூம் எடுக்கிறோன்றது பொறுத்து ட்ரீட்மெண்ட்கான காஸ்ட் அப்படி வேரி ஆகும். டாக்டர் ஃபீஸ்ல இருந்து நர்ஸ் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே வேரி ஆகும். இது இண்டஸ்ட்ரியில ஃபாலோ பண்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ இப்போ இது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு தெரியும். ஸோ அப்ப நாம எந்த மாதிரி எடுக்கிறோன்றது பொறுத்து பில் இது இன்க்ரீஸ் ஆகுன்றதுனால இன்சூரன்ஸ் கம்பெனி சார் நீங்க உங்க பாலிசியில இந்த மாதிரி ரூம் டைப் வரைக்கும் நீங்க போய்க்கலாம், ட்வின் ஷேரிங் வரைக்கும் நீங்க போய்க்கலாம், இல்ல சிங்கிள் பிரைவேட் ஏசி வரைக்கும் நீங்க போய்க்கலாம், இல்ல ஜென்ரல் வார்டு தான் நீங்க எடுத்துக்க முடியும், இல்ல நீங்க ஒரு சூப்பர் டீலக்ஸ் ரூம் வரைக்கும் நீங்க போய்க்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி லிமிடேஷன்ஸ் வச்சிருப்பாங்க ரூம் டைப்ல. அதே மாதிரி ரூம் ரெண்ட்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. பர் டே ரூம் ரெண்ட் 12,000 ரூபாய் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு அலோவ் பண்றோம், 5,000 ரூபாய் அலோவ் பண்ணோம்னு சொல்லி ரூம் ரெண்ட் டைப்ல ரூம் டைப்ல ரெண்ட்ல லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம எடுக்கிற பாலிசியில வாட் இஸ் மை லிமிடேஷன்ஸ், வாட் ஆர் மை லிமிடேஷன்ஸ், ரூம் டைப்ல லிமிடேஷன் இருக்கா, ரூம் ரெண்ட் லிமிடேஷன் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு நடந்த போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ரூம் டைப் மாத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த கிளைமே கேன்சல் ஆயிடும். ஸோ 100 ரூபாய் கேட்டீங்கன்னா 100 ரூபாயில 1 ரூபாய் கூட தரமாட்டான். ஓகே, ரூம் ரெண்ட்ல நீங்க மாத்தி எடுத்துட்டீங்க, எக்ஸ்ட்ராவா போயிட்டீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் ரூம் ரெண்ட் லிமிட் உங்களுக்கு அலோடு. பட் நீங்க 10,000 ரூபாய் ரூம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ப்ரோரேட்டா பேசிஸ்ல அப்படியே குறைச்சிரும். பில் ஒரு 2 லட்சம் ரூபாய் பில் கிளைம் ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 5,000 ரூபாய் ரூம் போல 10,000 ரூபாய் போயிருக்கீங்க அப்படின்னா பில் வேல்யூ டபுளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு கிளைமே அப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், 50% தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். அப்போ நான் எடுக்கிற பாலிசியில ஈவன் இஃப் இட் இஸ் தி பெஸ்ட் கம்பெனியா இருந்தா கூட எனக்கு கொடுக்குற பாலிசியில எனக்கு கொடுக்குற ஆஃபர்ல வாட் இஸ் மை ரூம் ரெண்ட் லிமிட் என்ன, ரூம் டைப்ல லிமிடேஷன் என்ன, இது 2 விஷயத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹையர் தி பெட்டர். அதிகமா ரூம் ரெண்ட் யார் கொடுக்குறா, அதிகமான ரூம் டைப் இருக்கிறதுல பெட்டரான ரூம் டைப் யார் கவர் பண்றா, அவன் தான் பெஸ்ட் பாலிசி. அப்போ அந்த பாலிசி போறதுல நியாயம் இருக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. கிளியர் சார்? ரூம் ரெண்ட் அண்ட் ரூம் டைப் கிளியரா? இல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு எண்ட்ல நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். I'll give you a window. அந்த இடத்துல டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றேன். நவ கமிங் டு தி செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் இவ்வளவுதான் காசு கொடுப்போம் நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப் லிமிட் வச்சிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் சப் லிமிட்னு சொல்லுவாங்க அது பேரு. இப்போ எங்க அப்பாவுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணாங்க. அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எக்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் ரிட்டையர்ட் அவர். ஸோ அதனால அவருக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு படி இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்ததுல கேட்ராக்ட் பில்லு பாத்தீங்கன்னா 32,000 வந்தது. பட் அவருக்கு அப்ரூவ் ஆனது பாத்தீங்கன்னா 21,000 அப்ரூவ் ஆச்சு. அப்போ பேலன்ஸ் 16,000 அங்கேருந்து கட்டிருப்போம். அவுட் ஆஃப் பாக்கெட் தான் பே பண்ணோம் நாங்க ஸோ அப்ப ஏன் சார் இப்படி இருக்குன்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் உங்க ஏஜுக்கு இந்த பாலிசியில கேட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டைப் ஆஃப் லென்ஸ் வரைக்கும் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அதனால இதுக்கு இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு கொடுக்க முடியும் எங்களால் அப்படின்ட்டாங்க. ஒரு 12 இயர்ஸ் பேக் எங்க அம்மாவுக்கு ஒரு மைனர் சர்ஜரி பண்ணாங்க. அவங்களுக்கு இதே தான் 70,000 ரூபாய் பில் வந்தது. 40,000 தான் ஆக்சுவலி கிளைம் அப்ரூவ் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப நாளைக்கு நான் இதை நினைச்சிட்டு இருந்தேன். நானே ஓகே, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் வச்சிருப்பாங்க, இதுக்கு மேல போக முடியாது நம்மளால அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நாலேஜா இருந்தது. பட் தட் வாஸ் லேட்டர் சேஞ்ச். அது என்னன்றது அடுத்து நான் சொல்றேன். ஸோ அப்போ நம்ம எடுக்கிற பாலிசியில ட்ரீட்மெண்ட்க்கு சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அப்படி இருந்ததுன்னா என்னென்ன இருக்கு அப்படின்றது தகவல் தெரிஞ்சுக்கணும். நம்ம யூ ஷுட் நோ அபவுட் இட். ரைட்? திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, வேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் ஆக்சுவலி கீப் யூ செக். உங்களோட காசை குறைப்பாங்க அப்படின்னா இது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியவே தெரியாது இருந்தது.
இந்த விஷயத்த நீங்க வந்து கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா இது என்னன்னா வந்து சட்டில் டிஃபரன்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறது. ஆனா அந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா யூ குட் ஈவன் ஹவ் டு பே 50,000 rupees ஆர் 25 to 30% ஆஃப் யுவர் அமௌண்ட். என்ன வருதோ நீங்க அந்த அமௌண்ட் நீங்க தான் கட்ட வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு. என்னன்னா நோ சாரி கன்சியூமபிள்ஸ்னு ஒரு ஐட்டம் இருக்கு. நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஆர் கன்சியூமபிள்ஸ்னு சொல்லுவாங்க. சிரஞ்சு, மாஸ்க், கிளவுஸ், பிபிஇ கிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு மெடிசன் இல்லாத மற்ற விஷயங்கள். நீங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு இன்ஜெக்ஷனுக்குள்ள இருக்க மருந்து வந்து இட்ஸ் மெடிக்கல் ஐட்டம் தட் வில் பி கவர்ட். பட் அந்த சிரஞ்சுக்கான காஸ்ட் வந்து நான் மெடிக்கல் ஐட்டம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வில் நாட் பே நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் பில். அந்த பில் கட்ட மாட்டார்கள். ரீசன் என்ன அப்படின்னா அதனுடைய காஸ்ட் வந்துட்டு நீ ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கேட்கற காஸ்ட்லேயே உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய அசம்ஷன். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல வந்து இட் நீட் நாட் பி த கேஸ். இப்போ அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு இன்ஹேலர் திடீர்னு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு மூச்சு வாங்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஹேலர் வச்சு ஆகணும் உங்களுக்கு வந்துட்டு. அந்த இடத்துல வந்துட்டு இன்ஹேலர் நீ ஏன் வச்சேன்னு கேட்க முடியாது. ஹாஸ்பிட்டல் வில் ரைஸ் த பில், பட் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் டினை தட் கிளைம். அந்த காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த காசு எப்படி கட்ட வேண்டியிருக்குன்னா நம்ம கை காசு வந்து கட்ட வேண்டியிருக்கும். பர்சனலா என் ஃப்ரெண்டு வந்து 2 லட்ச ரூபாய் பில்லுல 80,000 இருக்கு வந்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸே வந்தது. அதுல 30,000 அவருக்கு வந்து கிளைம் அப்ரூவ் பண்ணாங்க. 50,000 அப்ரூவ் பண்ணல. ஸோ அந்த 50,000 கையில இருந்து கட்டினாரு. சார் இப்பதானே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி எதுவுமே வந்து நான் மெடிக்கல் எடுத்து கவர் பண்ண மாட்டாங்க நீங்க. ஆனா 30,000 கவர் கொடுத்துருக்காங்களே அப்ப இது என்னது? இது ஒரு சின்ன டவுட் எல்லாருக்கும் வரும். இந்த ஸ்டோரி நான் எவ்ரி டைம் சொல்லும் போதும் வரும் உங்களுக்கு. என்ன விஷயம் அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து மொத்தம் ஒரு 140 ஐட்டம் வந்து நான் மெடிக்கல் ஐட்டமா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். இப்ப இந்த 140 ஐட்டத்துல நான் இருக்கிற அந்த நிவாபுப்பா கம்பெனி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதுல மொத்தம் 4 கேட்டகரி இருக்கு. கேட்டகரி 1, 2, 3, 4 இருக்கு. இந்த 4யுமே கவர் பண்ணி நான் உங்களுக்கு காசு தரேன் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க. ஒரு ஒரு பெனிஃபிட் லான்ச் பண்ணாங்க. இப்ப அதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு 2019-20 நான் சொல்றது இந்த விஷயம் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வந்துட்டு நான் மெடிக்கல் இடத்துக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. முன்னாடி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றதாங்க இன்னைக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. பட் த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ். என்ன விஷயம் அப்படின்னா அந்த 4 கேட்டகரி சொன்னோம் இல்லையா, 4 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி மட்டும் தான் கவரேஜ் கொடுக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில 70 ஐட்டம் இருக்கு. அப்ப அந்த மிச்சம் இருக்க 70-75 ஐட்டம் வந்துட்டு அதர் 3 கேட்டகரிஸ் தான் இருக்கு. அதுக்கு கவரேஜ் எடுக்கல நீங்க அப்படின்னா வந்துட்டு யூ மைட் ஆல்சோ ஹாவ் டு பே 50,000 rupees பில் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். அப்ப நான் எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில நான் எவாலுவேட் பண்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில வந்துட்டு வாட் ஆர் தி நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் தட் இஸ் கவர்ட். லிஸ்ட் 1, 2, 3, 4 4மே கவர் ஆயிருக்கா, இல்ல லிஸ்ட் 1 மட்டும் கவர் பண்றீங்களா, இல்ல லிஸ்ட் 1 and 2 கவர் பண்றீங்களா, வாட் இஸ் தி திங்? இந்த இந்த கேள்வியை நான் ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா ஒரு சேல்ஸ் பர்சன்ட்டவே நீங்க பேசிங்கன்னா சார் எல்லாமே கவர் ஆயிடுது சார், நான் மெடிக்கல் எல்லாமே கவர் ஆயிடுது சார், நீங்க வேணா பாருங்க சார் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன் சார் அப்படிம்பாங்க. டோன்ட் ட்ரஸ்ட் தேர் வேர்ட், ஈவன் டோன்ட் ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ் ஃபார் திஸ் திங். பாலிசி வேர்டிங் டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் எடுத்து நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அந்த கோ த்ரூ பண்ணும்போது பிராக்கெட்ல மென்ஷனே பண்ணிருப்பான் வந்துட்டு டைப் 1, 2, 3, 4 டைப் 1, 2, 3, 4 கவர் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்கான் அப்படின்னா தென் இட் இஸ் கவர்ட். 148 டேஸ் கவர் பண்றாங்க. இல்லைன்னா கவர் பண்ண மாட்டாங்க. அதுல என்ன மென்ஷன் இருக்கு அது மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் நீ கையில இருந்து கட்டியாகணும் நீங்க வந்துட்டு. நிவா பூபாலே சார் இந்த டைப் 1 மட்டும் கவர் பண்ற மாதிரி ஒரு ரைடர் இருக்கு, 4மே கவர் பண்ற மாதிரி ஒரு ரைடர் இருக்கு. ரூம் ரெண்ட் நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கம்மியான ரூம் ரெண்ட் கொடுக்குற மாதிரி பாலிசிஸ் இருக்கு. எல்லாமே அன்லிமிட்டடா கொடுக்குற மாதிரி பாலிசிஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் தி பிரைமரி ரீசன். இந்த இந்த கிளாஸுக்கு பேசிக்கா இந்த 3 விஷயம் தான். ஓகேயா? இந்த 3 விஷயத்தை பத்தி ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்ம ஒரு பாலிசி வாங்கணும் அப்படின்னா எனக்கு எல்லாமே கவரேஜ் வந்துடும் எனக்கு சொன்னா சார் அப்படின்னு நம்ம வாங்குவோம் நம்ம. பட் when it goes to claim, சேல்ஸ் பர்சன் will not come and get you the claim. அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டாக்குமெண்ட்ல இருக்கோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு டாக்டர் டீமும் ஒரு அக்கௌண்ட்ஸ் டீமும் வெரிஃபை பண்ணுவாங்க. இவருக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் நம்ம அப்படின்ட்டு, என்னென்ன கொடுக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா அப்படின்ட்டு. அங்க வந்துடும் நமக்கு வந்துட்டு ரூம் ரெண்ட் லிமிட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம், லிமிட் இருந்திருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், 1,00,000 பில்ல வந்து 50,000 தான் லிமிட்டுமா உங்களுக்கு. ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம், இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், அங்க உங்களுக்கு ஒரு 20,000 குறைஞ்சிரும் உங்களுக்கு. நான் மெடிக்கல் எடுத்துக்கு ஒரு 10,000 கழிக்கு கொடுக்க மாட்டேன்றோம். அப்போ ஒரு 1,00,000 பில் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ மைட் கெட் ஒன்லி 20,000 or 30,000 rupees ஒன்லி. இங்கதான் நமக்கு வந்து பிரச்சனையே நடக்குது. அப்ப நான் எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில இந்த 3 விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பத்தி நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா the chances are that I may not be trapped or I may not be scammed. Sir, are you guys clear on this? I want response from everyone. இந்த 3 விஷயம்னா என்ன, இதுல இருக்கிற கிளாரிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு?
தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். ஓகே, இப்போ இதை தாண்டி வந்து இந்த சேல்ஸ்ல வந்து மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ப்ரீமியம்க்கா நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ரீமியத்தை வந்து உங்களுக்கு கம்மியா காட்டி உங்களை வந்து பாலிசி வாங்க வைக்கிறதுக்கு எந்த மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. அந்த மேனிப்புலேஷன் பண்ற மெயினான 2 இடம் இருக்கு. ஒன்னு வந்து கோபே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த கோபே ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ப்ரீமியம் வந்து ஒரு 10 to 15% குறையும். சில கேசஸ்ல வந்து 40% கூட ப்ரீமியம் கம்மியா உங்களுக்கு வந்துட்டு. அந்த கோப்பை சூஸ் பண்ண என்ன சார் பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் ப்ரீமியம் கம்மியா வருது. எனக்கு 20,000 ப்ரீமியத்துல 20% அப்படின்னா 4,000 ரூபாய் குறையும். எனக்கு 4,000 ரூபான்றது ஹியூஜ் வேல்யூ. எனக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு எனக்கு வீட்டு வாடகை நான் கட்டிட்டு போயிடணும்ட்டு 10 நாளைக்கு வாடகை எனக்கு வந்துட்டு இல்லை நான் வந்து எவ்வளவு செலவு பண்ணணும். வாட் இஸ் பிக் டீல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில் 1 லட்சம் ரூபாய் பில் வருது அப்படின்னா 20% கோப்பே அப்படின்னா வந்துட்டு யூ வில் ஹாவ் டு பே 20,000 rupees அவுட் ஆஃப் யர் பாக்கெட். ஒருவேளை உங்களுக்கு அப்ரூவ் இருக்கிற அமௌண்ட் 20,000 அப்படின்னா 1 லட்சம் ரூபாயில 20% நீங்க கட்ட வேண்டியிருக்கு சார். நீங்க இந்த காசு நீங்களே கட்டிங்க, நான் காசே தரமாட்டேன்றோம். அப்ப என்ன ஆகும்? 1 lakh நீங்க ரெக்வஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த 3 விஷயத்திலேயே உங்களுக்கு நிறைய காசு அடி வாங்கியிருக்கும். 20% கோப்பை வர நீங்க வாங்கியிருப்பீங்க நீங்க. அதனால அந்த காசும் நீங்க வந்து கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பைசா கூட உங்களுக்கு தராது. உங்களுக்கு நீங்க தான் எல்லா காசையும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற பாலிசியில நான் கட்டுற பிரீமியத்துக்கு வாட் இஸ் த கோப்பே அப்படின்றது தெளிவா கேளுங்க. கோப்பே ஷுட் ஆல்வேஸ் பி 0%. அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. பிகாஸ் நாம எடுக்கிறதே வந்துட்டு காசை மிச்சம் பண்றதா எடுக்கணும். நம்ம மிச்சம் பண்ண வேண்டிய காசு வந்து பிரீமியத்துல மிச்சம் பண்றது கிடையாது, கிளைம் அமௌண்ட்ல மிச்சம் பண்றதுக்கு தான். ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு கட்டுங்க அந்த காசை. நாளைக்கு கிளைம்ல வரும்போது வந்துட்டு ஒரு சிங்கிள் கிளைம்ல நீங்க வந்து பே பண்ண மணி எத்தனை பிரீமியத்தை நீங்க வந்து மிச்சம் பண்ணலாம் நீங்க வந்துட்டு. ஓகே, ஸோ யுவர் கோப்பே ஷுட் பி 0. if the person is giving a second premium, ஒரு ஆல்டர்னேட்டா இந்த பிரீமியம் எடுத்துங்க சார், உங்களுக்கு பிரீமியம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன் சார், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருது சார், உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கோப்பை இருக்கான்னு செக் பண்ணுங்க. கோப்பை இருந்தது அப்படின்னா do not buy that policy. Is it clear sir? ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு டிடக்டபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. டிடக்டபிள் அப்படின்னு என்னன்னா, அந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நம்ம தான் பே பண்ணோம். அதுக்கு மேல இருக்கிற பில் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணோம். 1 லட்சம் ரூபாய் டிடக்டபிள் போட்டேன் அப்படின்னா என்னோட பிரீமியம் வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் பே பண்ணிக்கிறேன் சார், நானே அதுக்கு மேல வர பில்லாம் நீங்க கொடுங்கன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பே சொன்னீங்க அப்படின்னா உங்க பிரீமியம் 20,000 ரூபாய் அப்படின்னா வந்துட்டு 40% 8,000 கம்மி பண்ணி கொடுத்துருவான். அகைன் சேம் லாஜிக் தான். அந்த வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் நீங்க தான் கட்டியாகணும். நீங்க அதுக்கு மேற்கொண்டு இருக்கிற அமௌண்ட் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கும். ஸோ ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு அட்மிஷன் போட்டு வர வேண்டி இருக்குன்னா 30,000 ரூபாய் நீங்கள் தான் கட்டியாக வேண்டும். நீங்க சேவ் பண்ண 4,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பெருசா தெரியாது உங்களுக்கு. ஸோ டிடக்டபிள் வேல்யூ மேக் இட் ஆல்வேஸ் 0. அது கீழே வந்து போவீங்க நீங்க வந்துட்டு. ரைட் சார், இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு காமன் டு ஆல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இதுல நீங்க வந்து சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்குமே ஒழிய வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நமக்கு காசு தர மாட்டேன்னு சொல்றதுக்கு இருக்கிற பிரைமரி விஷயம் 5 விஷயம் இதுதான். ஒன்னு ரூம் ரெண்ட், ரெண்டாவது வந்துட்டு நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான சப்ளிமெண்ட்ஸ், 3வது நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், 4வது கோப்பே இருந்ததுன்னா கோப்பே அப்ளிகபிள் பண்ணுவாங்க, 5வது டிடக்டபிள் ஆனுவல் அக்ரிகேட் டிடக்டபிள்னு போடுவாங்க. டிடக்டபிள் இருந்தா அந்த காசை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை கட்ட சொல்லிடுவாங்க. Are you guys clear on this 5 facts? உங்க எல்லாருக்கும் புரிஞ்சது அந்த 5 விஷயம்ன்றது? ஓகே, நவ் ஐ எம் ஓப்பனிங் த மைக் ஃபார் Q&A. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நீங்க கேட்கலாம். நீங்க அடுத்த ஒரு 5 to 10 minutes கொஸ்டின் ஆன்சர் போனோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வில் கெட் இன் டு ஹவு நிவா புப்பா இஸ் ஆக்சுவலி சால்விங் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இப்போ நிவா புப்பாவோட ஒரு பர்டிகுலர் பாலிசி நான் ஏன் வந்து எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு தி பெஸ்ட் டீல் ஃபார் தி கம்பெனி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, நான் அந்த பெஸ்ட் டீல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே ஜென்ரலா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின விஷயங்கள். இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன கண்டென்ட்ல இருந்து கொஸ்டினாலும் சரி, இல்ல நீங்களே ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு இதுக்கெல்லாம் டவுட் சொல்லுங்க அப்படின்னாலும் சரி, ஐ எம் கோயிங் டு ஆன்சர் தம். ப்ளீஸ் ஷூட் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ மோகன், தேங்க்யூ ஆண்டனி. முத்து, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க சார். இப்போ கம்பெனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவரேஜ் கொடுத்துட்றாங்க எல்லாருக்கும். லெட்ஸ் லைக் ஒரு 3 lakhs 5 lakhs கவரேஜ் கொடுத்துட்றாங்க. அது இல்லாம வந்து டாப் அப் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டும் கொண்டு வராங்க. உனக்கு 3 lakhs பத்தல அப்படின்னா நீ டாப் அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நார்மலா 3 lakhs கொடுக்குறாங்க, 5 lakhs, ஒரு கம்பெனிக்கு அது வேரி ஆகுது. ஸோ அவங்க கொடுக்கறது இல்லாம எல்லாரும் வெளியே ஒரு பாலிசி எடுக்கிறது நல்லதா?
இல்ல நீங்க சொல்றது வந்துட்டு ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் சொல்றீங்க நீங்க. ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் கரெக்ட். ஓகே. ஓகே, ஸோ யுவர் கொஸ்டின் இஸ் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு, அதெல்லாம் பிரைவேட் எடுத்து வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க நீங்க. ஆமா, அது ஒரு கொஸ்டின். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா இது ரிலேட்டடாவா இல்லை கம்ப்ளீட்லி வேற கொஸ்டின்? இது ரிலேட்டடா கிடையாது. இன்னொரு கொஸ்டின் வந்து பேரண்ட்ஸ்க்கான ஒரு பாலிசி பத்தி. சரி, நான் இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஆன்சர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஐ கிவ் யூ லாஜிக்கல் ரீசன்ஸ், யூ டெல் மீ வெதர் யூ ஷுட் பை அ பாலிசி ஆர் நாட். ஓகே, ஏன்னா நான் வந்து எண்ட் ஆஃப் தி டே ஐம் அ சேல்ஸ் பர்சன், ஐ ஆக்சுவலி செல் இன்சூரன்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ நான் யூ டோன்ட் டேக் மை வேர்ட் ஃபார் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறது இல்லை, ஃபர்ஸ்ட் திங். கரெக்ட். ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனிலேருந்து வெளில வரீங்க, வேற கம்பெனி போறீங்க அப்படின்னா வந்துட்டு இதே பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்றது டவுட் தான். போகிற கம்பெனியில் பெட்டராகவும் கிடைக்கலாம், இல்லை ஒஸ்ட்டாகவும் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு வந்துட்டு. பாயிண்ட் நம்பர் 1. எனிவே யூ கோயிங் டு ரிட்டையர் ஃப்ரம் த கம்பெனி 60 அந்த கம்பெனியோட முடிச்சிருவீங்க நீங்கள் வந்துட்டு. அதுக்கு மேலே அந்த கம்பெனி நீங்கள் இருக்கிற நினைச்சாலும் விட மாட்டான். ஐடிஎஸ்லாம் வந்து 45 தான் உங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்றது. அதுக்கப்புறம் எப்படியாவது உங்களை தாட்டியோட தான் பார்ப்பாங்க வந்துட்டு. ஓகே. ஸோ ஒன்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் த கம்பெனி, even if you don't go to any other company, you will not have any health insurance. So your medical emergency is completely naked right now. Okay. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது. ஸோ இது ரெண்டு வந்து பிரைமரி ரீசன் வை ஐ பர்சனலி சஜஸ்ட் பீப்புள் டு கெட் அ பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வென் தே ஆர் யங் அண்ட் ஹெல்தி. ஓகே. இது ரெண்டுத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்ததுன்னா சஜஸ்ட் சொல்லுங்க. அந்த இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். நம்ம until we get that alternative, it is better to get a private health insurance. ஓகே, பட் ஒரு நார்மல் ஒரு காமன் மேனா எப்படி யோசிப்போம் அப்படின்னா வந்து என்னப்பா 2 இடத்துலயும் நம்ம ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும், ஆஃபீஸ்லயும் பிடிச்சிக்கிறாங்க, நம்ம வெளியே வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும், ஸோ அதனால வந்து நம்ம அதிகமாக கட்டுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்குள்ள இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி இப்போ வந்து இது நீங்க வந்துட்டு பிரைவேட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸ்ல டெஃபினட்டா கட்டுமான்னு யோசிங்க. பிகாஸ் ஆஃபீஸ்ல வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் கவருக்கே வந்து வருஷத்துக்கு ஒரு 20,000 18,000 மாதிரி கேட்பாங்க. 5 lakh கவருக்கு கூட கேட்பாங்க அந்த மாதிரி. ஏன் அந்த மாதிரி காஸ்ட்லியா கேட்பாங்க? விச் மீன்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு மிஸ், ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் காஸ்ட்லி தான். ரீசன் என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ பிஇடி கான்செப்ட் தேர். பிஇடின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க எதுக்கு அட்மிஷன் ஆனாலும் சரி லிமிடேஷன் மட்டும் வச்சிருப்பாங்க, இவ்வளவு ரூபாய்க்கு தான் தருவேன்னு சொல்லிட்டு. அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்னு ஒரு கான்செப்ட் கிடையாது உங்களுக்கு அங்க. ஸோ அதனால தே வில் பி சார்ஜிங் யூ மோர். ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு மேல நீங்க டாப் அப் போறதுனாலோ இல்ல நீங்க வந்து கவர் இன்க்ரீஸ் பண்ணோம் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலோ தான் நீங்க ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவா. உங்களுக்கு அந்த இது வேணுமா இல்ல அதுக்கு பதிலாக நான் வந்து பிரைவேட்ல வாங்கிக்கிறேன் நான். இந்த கொஸ்டின் வந்து யூ வில் ஹேவ் டு டேக் த கால். ஓகே, இன்னொரு கொஸ்டின் முத்து, அது ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஆஃபீஸ்ல வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளோட டிபெண்டன்ஸை கவர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லட்சே நம்ம ஒய்ஃபை கவர் பண்ணிக்கலாம், கிட்ஸை கவர் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தராங்க. பட் வெளியே எடுத்தனா அந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசின்னு இருக்கு. நீங்க ஒய்ஃப் சாரி டு இன்டரப்ட் யூ, அந்த பாலிசி நான் எடுத்தா மட்டும்தானே எனக்கு அந்த கவரேஜ் வரும். இப்போ வந்து பட் ஆஃபீஸில் வந்து எனக்குன்னு ஒரு பாலிசி கொடுக்குறான், அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கவர் ஆயிடுறாங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எஸ், டெஃபினெட்லி இருக்கு. இப்போ நீங்க வந்து யூஆர் மேரிடா நீங்க? ஆமா. ஓகே, யூஆர் மேரிட், யூ ஹேவ் கிட்ஸ்? இல்ல. சரி, லெட்ஸ் சே யூ ஹேவ் கிட்ஸ், யூ ஹேவ் 2 கிட்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, யூஆர் மேரிட் ரைட்டும் அப்படி இப்பயே வச்சுப்போம் அமௌண்ட். இப்போ உங்களுக்கு ஆனுவலி ஒரு ப்ரீமியம் வந்து 25,000 கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 20,000 வச்சுப்போம் ரவுண்டா. You will have some bachelor friends in your office, right? இருக்கும். அவங்க கிட்ட நீங்க அவங்களோட பிரீமியம் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, கம்மியா இருக்கும் சொல்றீங்க? கம்மியா இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே சேம் டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி இருக்கும்போது இருக்கும். see வெரி சிம்பிள்ங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த கவர் என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னா there are alternate solutions available in private also. நீங்க டிஃபரெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நான் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி கொடுக்குறேன்னு நான் சொல்லுவேன். நான் பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் கவரேஜ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு நீங்க செப்பரேட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க பிரைவேட்டா எடுத்து வச்சுக்கலாம்னு நான் சொல்றேன். இந்த நீங்க ஆஃபீஸ்ல இருந்து when you're getting terminated or you get out of it, you will not have any of the policies from day one. அந்த அடுத்த நாளே உங்களுக்கு எல்லாமே கட் டவுன் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு. இங்க வந்து நீங்க உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா, நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கீங்களா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது எங்கடா இருக்கும்போதே ஒரு பாலிசி வாங்கிட்டீங்க அப்படின்னா
வருஷம் நீங்க ப்ரீமியம் மட்டும் கட்டிட்டு வந்தா மட்டும் போதும். நீங்க உங்களுக்கு வேலை போனாலும் சரி, உங்களுக்கு இன்கம் கட்டானாலும் சரி, ப்ரீமியம் மட்டும் கட்டிட்டீங்க அப்படின்னா தீஸ் கைஸ் வில் கிவ் யூ இன்சூரன்ஸ். ஐ எம் டாக்கிங் இன் ஜென்ரல் ஃபார் எனி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே ஓகே. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் அதோட முடிச்சுக்கிறேன். இது வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கான கொஸ்டின். யூஸ்வலாக வந்து 60 இல்லை 65 ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் வந்து அது ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபீஸ் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா. ஸோ அதனால என்னோட பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு பிரைவேட்டா ஒரு இன்சூரன்ஸ் வேணும். அப்படி நான் விசாரிச்சு நான் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது ப்ரீமியம் அதிகமா தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து தேர் அபோவ் 60 65 16 அபோவ் 60நாலே வந்து கண்டிப்பா வந்து ஒரு 70 80 அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கூட வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து என்ரோல் பண்றேன்னா நாளையில இருந்து எனக்கு கவரேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு தனியா வச்சு ஒரு 5000 நீங்க டாப் அப் பண்ணணும் ஸ்பெஷலா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் காமனா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோமா? அது வந்து லைக் இஸ் இட் காமன் டு ஆல் தி இன்சூரன்ஸ் கம்பெனி? இல்ல அப்படின்னா இல்லைன்னா வந்து இதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கா? லைக் ரீசனபிளான ஒரு ரேட்ல எடுத்து கொடுக்க முடியும் பேரண்ட்ஸ்க்கு? இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து very simple answer is yes. This is the scenario. Okay. Very simple reason என்ன அப்படின்னா the elder you get, the high probability of you getting admitted into hospital. இங்கே அதே ப்ராபபிலிட்டி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பேசின அதே கதை தான். 25 to 30 இருக்கும் நம்ம வந்துட்டு அப்படின்னா ஒரு 2% தான் சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு. when we become 65 70 நாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 30-40% ஆயிடும் for some or the other reason. அப்ப என்ன ஆகும்னா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி நம்பர்ஸ் பிசினஸ் நம்பர் தான் பாக்குறான் வந்துட்டு. அப்ப எல்டர் பர்சனா இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் ஜாஸ்திக்கும் போது அவங்க கிட்ட நான் வந்து பிரீமியம் ஜாஸ்தி வாங்கிக்கிறேன் நான். இதுதான் கேட்கறான். இப்ப அவங்களுக்கும் ஒரே பிரீமியம் ஒரு 25-year-old person who doesn't have probability of getting hospitalized அவங்களுக்கு ஒரே பிரீமியம் அப்படின்னா won't we ask a question? ஏன்னா அவனுக்கு அதை தான் கேட்கறேன், என்கிட்ட அதை கேட்கறப்ப எனக்கு என்னடா டிஸ்கவுண்ட் இருக்கு, நம்ம இப்படி கிளிக் பண்ணி கேட்போம். நம்ம எங்கடா இருக்க பர்சன் நம்ம வந்துட்டு டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம சந்தோஷமா வாங்கிடும் நம்ம வந்துட்டு. பட் ஒரு காமன் ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த கொஸ்டின் வரும்ல. கரெக்ட். ஸோ அதனாலதான் வந்து ஹையர் ப்ரீமியம் கேட்கறாங்க. டே 1 கவரேஜ் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணி கொடுக்கறத பத்தி நீங்க சொல்றீங்க. நீங்க ஈவன் இஃப் யூ டோன்ட் பே எக்ஸ்ட்ரா அமௌண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லோடிங்னு ஒரு சார்ஜஸ் போட்டுட்டு 3 year வெயிட்டிங் பீரியட் ஸ்டில் தே வில் மேக் இட் மேண்டேட்டரி. ஸோ நம்ம வெயிட்டிங்கும் பண்ணணும், காசு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக காசை மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டிட்டு ரைடர் மூலமா நம்ம கம்மியான காசு எக்ஸ்ட்ரா கட்டிட்டு ரைடர் மூலமா 31st கவரேஜ் வாங்கிக்கலாம். இதுக்கு இந்த பிரீமியத்தை வந்து கம்மியா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபியூ வேஸ் ஆர் தேர். ஒன்னு கோயிங் ஃபார் லோயர் கவர். 10 லட்ச ரூபாய் நீங்க பாலிசி உங்களுக்கு வந்து காஸ்ட்லியா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 5 லட்ச ரூபாய் பாலிசி போகலாம். பட் பர்சனலி ஐ டோன்ட் சஜஸ்ட் அட் ஆல். ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்கு. 14% சொல்றான் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு அவரேஜா. 5 லட்ச ரூபாய் பத்தாம போயிடும் உங்களுக்கு. பட் தட் இஸ் ஒன் ஆப்ஷன் யூ ஹேவ். செகண்ட் ஆப்ஷன் இஸ் நீங்க வந்து உங்க கையில வந்துட்டு கோல்டோ இல்ல வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு 50,000 1 லட்ச ரூபாய் உங்களால எடுத்து வைக்க முடியும். உங்களால இஃப் யூ கேன் அஃபோர்ட் டு ஹேவ் தட் மணி அப்படின்னா நான் சொன்னல இந்த அக்ரிகேட் டிடக்டபிள் 1 lakhன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னல என்னன்னா அந்த ஆப்ஷன் நீங்க போயிட்டு 40% நீங்க டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். 1 lakh நீங்க எடுத்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் வரும். 50,000 எடுத்தீங்க அப்படின்னா வந்து 25% டிஸ்கவுண்ட் வரும். இட் டிஃபர்ஸ் பிட்வீன் கம்பெனி டு கம்பெனி, பட் டிவாபப்பா இஸ் ஆஃபரிங் திஸ் வேல்யூஸ். இந்த டிடக்டபிள் வேல்யூ நீங்க போனீங்க அப்படின்னா பிரீமியம் எவ்ரி இயர்க்கான பிரீமியம் அவுட்ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும். பட் இதுமே உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அப்பா அம்மா ஹெல்த்தியா இருக்காங்க, எல்டர்ஸ் பர்சன் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்க போய் பெருசா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஆக மாட்டாங்க. பிளஸ் எனக்கு ஆஃபீஸ்லேயே வந்து ஃப்ரீயா இன்சூரன்ஸ் கொடுக்குறான் எனக்கு. இப்போ என் சினாரியோ ஒரு ஃப்ரெண்டோட சினாரியோ நடந்தது. ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு நான் வந்து பாலிசியை வந்து நான் கவர் வாங்கி கொடுத்தேன். அவருக்கு அவனோட பாலிசில இருந்து இருக்கு, அவங்க அண்ணாவோட பாலிசில இருந்து இருக்கு. அவரே ஆல்ரெடி 2 கவர்மெண்ட் ஜாப் ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணாரு. ஹி வாஸ் ஃப்ரம் மிலிட்டரி as well as he was also working for some government organization. ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு மூணு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவருக்கு வந்து பாலிசிஸ் இருந்தது. அவருக்கு பேக்கப்பா தான் வந்து பிரைவேட்ல போனாக்கா குயிக்கா வாழ முடியுன்றதுக்காண்டி இந்த ஒரு பாலிசி கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் சஜஸ்ட் பண்ண என்னன்னா 1 lakh டிடக்டபிள் போட்டாரு. 1,08,000 rupees அவருக்கு பிரீமியம் வந்துட்டு. he is 72 ஆக்சுவலி. அவரோட பிரீமியத்தை வந்து 64,000 ஆக்சுவலி கம்மி பண்ணி
அவருக்கும் ஆன்டிக்கும் வந்து பாலிசி வாங்கினாங்க வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு. பட் அகைன் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இந்த ஒரு வழியை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். டிடக்டபிள் போட்டு நீங்க பண்ணலாம். பட் கோப்பை மட்டும் போயிடாதீங்க. தட் இஸ் ஒஸ்ட் ஆஃப் தி லாட். டிடக்டபிள் போனீங்கன்னா கூட வந்துட்டு அந்த 50,000 1,00,000 அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கான செலவா இருக்கும் வருது, தேவைப்பட்டதுன்னா மட்டும். ஓகே ஓகே முத்து, தேங்க்ஸ். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா ப்ரோ? இல்ல முத்து, அவ்வளவுதான், தேங்க்ஸ். ஓகே, ரைட், தேங்க்யூ. வேற மக்களே, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜென்ரலா நம்ம பேசுனதை பத்தியோ இல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு இருக்கு எனக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த ஃபேமிலி ஃபில்டர் பாலிசி சொல்லியிருந்தீங்களா சார்? ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி, ஆமாங்க சார். ஸோ அதில் வந்து எவ்வளோ கவர் வரைக்கும் பண்ணலாம்? ஸோ எத்தனை பேர் வரைக்கும் ஆட் பண்ணலாம் சார்? சார் ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இது வரைக்கும் யூஸ்வலி நான் வந்து 2 கிட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். பட் ஐ திங்க் 4 கிட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த கிட்ஸோட ஏஜுமே வந்து பாத்தீங்கன்னா பாலிசி பொறுத்து டிஃபர் ஆகும். சில கேசஸ்ல வந்து 25 year old வரைக்கும் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. சில பாலிசிஸ்ல வந்துட்டு 30 year old வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து less than 30 இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அம்மா அப்பா உங்களுக்கு உங்க தம்பிக்கு இந்த மாதிரி கூட எடுக்கலாம். நீங்க ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுக்கலாம். நீங்க வந்துட்டு நீங்க மேரேஜ் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ பிகம் அ செப்பரேட் ஃபேமிலி. ஈவன் இஃப் யூர் 21 and you got married அப்படின்னா வந்துட்டு யூ வில் பி கன்சிடர்ட் as a செப்பரேட் ஃபேமிலி. நீங்க ஒய்ஃப் உங்க குட்டீஸை வந்துட்டு செப்பரேட் ஃபேமிலியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. கவர் வந்து நீங்க எவ்வளவு எடுத்துக்கலாம். 1 crore வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். 1 crore கம்பெனிஸ் ஆர் ஆஃபரிங். நிவாபுப்பா ரீசெண்டா வந்துட்டு அன்லிமிடெட் சம் இன்சூரன்ஸே கொடுக்குறாங்க. ஒரு பாலிசியில நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து பில் வாங்கிக்கலாம். நீங்க வந்துட்டு 2 கோடி 3 கோடி கூட வாங்கிக்கலாம். நீங்க வந்துட்டு there is no limit for that. ஓகே சார், இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு பாலிசி எடுக்கிறோம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 5 yearsா ஒரு 10 yearsா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணல அப்படின்னா ஸோ அந்த பாலிசியான அமௌண்ட் என்ன ஆகும் சார்? பாலிசியோட அமௌண்ட்னா எதை கேக்குறீங்க நீங்க? ஆக்சுவலாக அந்த இப்போ 10 லட்சம் சொல்ற அந்த அமௌண்ட்டா? ஆமாம் சார். எடுத்து நம்ம ப்ரீமியம் மாதிரி எவ்ரி மந்த்ஸ் பே பண்ணுறோம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1 year முடிஞ்சோடனே அந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்பீரி ஆகிடும். ஆமா, கரெக்ட் தான். 1 year எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே. பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் பே பண்ணும்போது சேம் அமௌண்ட்டோட ஒரு 3 to 5% சேர்த்து கட்டுற மாதிரி வருங்க. நீங்க வந்து பிரீமியம் அமௌண்ட் கேக்குறீங்களா இல்ல வந்துட்டு சம் இன்சூர் கேக்குறீங்களா? 2 அமௌண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல பிரீமியம் அமௌண்ட் கேட்குறேன். சரி, ஓகே ஓகே, நான் ரெண்டுமே சொல்றேன். இப்போ வந்து சம் இன்சூர்ட் வந்துட்டு இது வந்து ஒரு 1 year கான்ட்ராக்ட்டுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் 1 year ப்ராடக்ட், 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட். இது நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் 1 year போடுற மாதிரி, அமேசான் பிரைம் 1 year போடுற மாதிரி நீங்க ஒரு ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா வந்துட்டு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே 365 daysக்கு தான் பொருந்தும். 366th டேல இருந்து அந்த பெனிஃபிட் ஸ்டாப் ஆயிடும். நீங்க அதுக்கு முன்னாடியே ரினியூ பண்ணணும். நீங்க வந்துட்டு ப்ரீமியம் வந்து ரினியூவல் ப்ரீமியம் என்னமோ அந்த ப்ரீமியம் பே பண்ணி நீங்க வந்து கட்டணும். நீங்க வந்து பாலிசி வந்து லைவ்ல வச்சிருக்கணும், இல்லைன்னா பெனிஃபிட் ஸ்டாப் ஆயிடும். ப்ரீமியம் என்னவா ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா எவ்ரி இயர் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா நாட் நெசசரிலி. பட் உங்களோட ஏஜ் வந்து எவ்ரி 5 years தாண்டும் போது டெஃபினட்டா ஒரு 10 to 20% ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். 30% கூட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க 35ல இருந்து 36 போறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் வந்து இப்போ ஒரு 20,000 இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 30% ஒரு 32,000 உங்களோட ப்ரீமியம் மாறிடும். பட் அடுத்த வருஷம் வந்துட்டு அந்த 36ல இருந்து 40 வர வரைக்கும் வந்துட்டு கம்பெனி வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா இதே ப்ரீமியம் தான் நீங்க பே பண்ணிருப்பீங்க நீங்க. பட் ஒருவேளை கம்பெனி வந்துட்டு இன்ஃபிளேஷனால பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த 32,000 இப்போ லெட்ஸ் நீங்க வந்து ஒரு 38 நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்க, ஏஜ் இருக்கும்போது 36, 37, 38, 37 2 வருஷம் நீங்க ஒரு ப்ரீமியம் பே பண்ணிருப்பீங்க. 38 நீங்க போகும்போது கம்பெனி ப்ரீமியம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 38,000ல இருந்து 37,000ல இருந்து இன்னொரு 10% 41,000 நீங்க வந்து ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. அடுத்த வருஷமா நீங்க வந்து 40,000 தான் பே பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் 41 தான் பே பண்ணுவீங்க. when you get into 41 அப்போ நீங்க வந்து அதுல இருந்து ஒரு 30% ப்ரீமியம் ஹைக்கா பே பண்ணுவீங்க.
பட் ஆனால் பர்டிகுலர் டிசீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் பீரியட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். ஆமா 3 வருஷம் நீங்க வந்து ஏற்கனவே தொந்தரவோட நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா 3 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். டயபெட்டிஸ் இல்ல வந்து ஹை பிபி டயபெட்டிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட் அவே டே 1 இருந்தே கவரேஜ் வந்துடும் உங்களுக்கு. இது போக சில பர்டிகுலர் பாலிசி எடுக்கிறீங்க, இந்த அன்லிமிடெட் இன்சூரன்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி பாலிசிஸ் போறீங்கன்னா 145 டைப் ஆஃப் பிடிக்கு வந்துட்டு டே 1 கவரேஜ் கொடுக்குறாங்க. பட் அகைன் தில் சார்ஜ் எக்ஸ்ட்ரா, பட் டே 1 கவரேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு. பேஸ்ட் ஆன் தி பிடி தான். பட் அதுக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா காசு கட்டிங்கன்னா டே 1 கவரேஜ் கிடைக்கும். இல்லைனா நீங்க வந்து 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்க வந்துட்டு. சரி, இது உங்களுக்கு புரிஞ்சுது உங்களுக்கு. ஓகே, இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். அந்த ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. சம் இன்ஷூர்ட் வந்து ஆக்சுவலி லேப்ஸ் ஆயிடும். பட் நீங்க கிளைம் எடுக்கலன்ற பட்சத்துல நோ கிளைம் போனஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு 10% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் நீங்க ரினியூவல் ப்ரீமியம் கட்டும் போது வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் உங்களோட பேஸ் சம் இன்ஷூர்ட் அப்படின்னா 10 லட்சம் பிளஸ் 10%. அப்படின்னா வந்து 11 லட்சமா இருக்கும் உங்களுடைய சம் இன்ஷூர்ட். அடுத்த வருஷம் போகும்போது உங்களுக்கு ஒரு இன்னொரு 10% ஆட் ஆகும், 12 லட்சம் ஆகும். இந்த மாதிரி ஆட் ஆகிட்டு போகும். நிவா புப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண சொல்றாங்க. எஸ் சங்கர், I'll get to this சங்கர். நான் அடுத்த ஒரு 5 minutes தான் வரேன் நான். இப்போ நிவா புப்பால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ல ஒரு பெனிஃபிட் ஆக்சுவலி வந்துட்டு இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் எவ்ரி ஒன். உங்களோட ஏஜ் கேட்டகரி பேஸ் பண்ணி 5 டைம்ஸ்ல இருந்து 10 டைம்ஸ் வரை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. அப்படின்னா இப்போ நீங்க என்ன அமௌண்ட் அக்கௌண்ட் இயர் எண்ட்ல பேலன்ஸ் இருக்கோ நீங்க யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, இயர் எண்ட்ல பேலன்ஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் 10 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு 10 தடவை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர் உங்க பேலன்ஸ் வந்து 20 lakhs கிடைக்கும். தேர்ட் இயர் பேலன்ஸ் will become 30 lakhs. ஃபோர்த் இயர் பேலன்ஸ் will become 40 lakhs. 10th இயர் நீங்க போகும்போது வந்துட்டு your balance will be 1 crore. 11th இயர் போகும்போது 1.1 crore மாறும். அதுக்கப்புறம் அந்த 1.1 crore அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். 12, 13, 14 நீங்க போகும்போது வந்துட்டு அந்த 1.1 crore அமௌண்ட் அப்படியே பேலன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். உங்களோட சம் இன்ஷூர்ட் வந்து லேப்ஸ் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த பாலிசி டீட்டெயில்ஸ் நிவாவோட பாலிசிஸ்க்கு போகலாம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு இடையில முன்னாடி வேற இருக்காத ஜென்ரலா இந்த டவுட்ஸ் இருக்காதோ? ஓகே, ஐ டேக் தட் இஸ் அ நோ. ஓகே, ஸோ கமிங் டு நிவாபுப்பா சார். இந்த நிவாபுப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு 18-year-old கம்பெனி, குர்கான் வந்து பேஸ்டா வச்சிருக்கிற கம்பெனி அவங்க வந்துட்டு. ஸோ இவங்களும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு விபி ஒருத்தர் மூலமா எனக்கு அந்த கம்பெனி தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேர் கேள்விப்பட்ட போது என்னடா புதுசா இருக்கு அந்த கம்பெனி, எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நானே அவங்களோட ஒரு 4 years டிராவல் பண்ணிருக்கேன். ஸோ தேவர் ஜஸ்ட் 14-year-old கம்பெனி அவங்க வந்துட்டு. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போது பட் ஆனால் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ சின்ன ரிசர்ச் பண்ணும் போது தெரிஞ்சது என்னன்னா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அவங்க வந்து மேக்ஸ் அண்ட் பூப்பான்றது வந்து யூகேல ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸான கம்பெனி இது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல. ஸோ இவங்க 2 பேரும் டைப் பண்ணி மேக்ஸ் பூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லி ரொம்ப நாளா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிசினஸ். அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் கம்பெனி வந்துட்டு அவங்களோட ஷேர்ஸை வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர் கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு தி கம்பெனி நேம் சேஞ்ச் இன்டு நிவா பூப்பா. இப்படிதான் வந்துட்டு இந்த கம்பெனி வந்து இருந்தது. ஸோ 2021 இருந்து நிவா பூப்பான்ற பேர்ல வந்து இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு. இட்ஸ் ஏர்லி நோன் அஸ் மேக்ஸ் பூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. நீங்க ப்ராமினன்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்க போனீங்கனாலுமே இவங்களோட அந்த லிஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல இவங்களோட நேம் இருக்கும் உங்களுக்கு. இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு 10,000+ ஹாஸ்பிட்டல்ஸோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து கேஷ்லெஸ்ல பண்ணிக்கலாம். சென்னையில மட்டுமே வந்து ஒரு 356 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டைப்ல இருக்காங்க வந்துட்டு. ஸோ ஒவ்வொரு ஏரியா பொறுத்து வந்து நியர்பைல இருக்கிற உங்க ஏரியால எது பெரிய ஹாஸ்பிட்டல் நினைக்கிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா வந்து நிவாபுப்பா டைப்ல இருக்காங்க. எனக்கு டாப் ஆஃப் தி மைண்ட் தெரிஞ்சது வந்துட்டு எஸ்ஆர்எம் இருக்கு, காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்போலோ இருக்கு, தாம்பரம்ல வந்து இந்து மிஷன் இருக்கு, குரோம்பேட்ல வந்து ரெல்லா இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. கைஸ் இதெல்லாம் நான் வந்து சென்னை எனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாமே, அதனால சொல்றேன் நான். பட் உங்க ஊருக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க கேளுங்க, நான் வந்து ஐ ஹவ் லிஸ்ட், ஐ செக் அண்ட் டெல் யூ. இந்த பக்கம் இந்த மணிவாக்கம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து யுவர் அன்னையர் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் உங்களுக்கு கவரேஜ்ல வரும் உங்களுக்கு. எஸ் சஞ்சய், எனி கொஸ்டின்ஸ்? இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. இப்போ வந்து நான் ஒரு பாலிசி எடுக்கிறேன்னா அதுல வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 12 இருக்கு.
நீங்க சொன்ன ஸ்கீம் படி இப்போ சப்போஸ் நான் இப்போ என்னோட ஜாப் வந்து சென்னைனா இப்போ சென்னையில ஷிஃப்ட் ஆகிட்டேன்னு வைங்களேன். இப்போ இங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அதே சேம் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில் அட்மிட் பண்ணா சேம் கிளைம் பண்ணிக்கலாமா? யா கிளைம் பண்ணி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஒன்றும் கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்ல நான் பாலிசி பஜார்ல அட்வைஸ் கிட்ட கேட்கும்போது நீங்க வந்து பேன் இந்தியா பிளான் தான் பாக்குற மாதிரி இருக்கும். நான் கேட்டபடி கேட்கும்போது அப்படி சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் வந்து எங்கே வேணும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பேன் இண்டியா பிளான் மேபி அவங்க வச்சிருக்கிற பாலிசியில் இருக்குமா இருக்கும், ஸ்டார் ஹெல்த்லயோ இல்லை வந்து HDFC இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா இருக்கும். ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போறது இல்லையா? ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அங்க அட்மிட் ஆனாலும் கிளைம் பண்ணலாம் தானே? அப்படிதான் யூ கேன் கெட் கிளைம் வாங்கிக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. யா, ஸோ அதுதான். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கம்பெனி. இவங்க தான் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்கள்ட்ட இம்ப்ரெஸ் ஆன ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎஷன் ஒரு ப்ராடக்ட். நான் திஸ் இஸ் தி ஃபோர்த் பெனிஃபிஷியல் ப்ராடக்ட். டாப்ல கிடையாது இப்போ வந்துட்டு, அதோட பெட்டரா வந்துட்டான். ஸோ இப்போ இந்த ரீஎஷன் ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் பண்ண ரிசர்ச்ல வந்து எல்லா செக் பாக்ஸும் டிக்கார ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஎஷு 2.0 ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பியர் ப்ராடக்ட் வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஎஷு 3.0 இப்போ வந்திருக்கு இப்போ. ஸோ இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறது வந்துட்டு ஆஸ்பயர் ப்ராடக்ட் பற்றி தான் மோஸ்ட்லி ஷேர் பண்றேன் நான். பட் இதில் இருக்கிற 90% ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் வில் பி ஷேர்டு பிட்வீன் ரீஎஷு 2.0 ரீஎஷு 3.0 ஆல்சோ. ஓகே, நாம முக்கியமா பார்த்த அந்த கோர் விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும். இந்த கோர் கான்செப்ட் வந்துட்டு இந்த 3 பாலிசிலுமே வந்து காமன் தான். சில பெனிஃபிட்ஸ் டிஃபரன்ஷியல்னால வந்துட்டு ஆஸ்பயர் போறவங்க ஆஸ்பயர் போகலாம், நம்ம ரீஎஷு 3.0 போறவங்க ரீஎஷு 3.0 போகலாம். ரைட், இது 2 பெனிஃபிட் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் நம்ம வந்து எது வேணுமோ போய்க்கலாம் நம்ம வந்துட்டு. கமிங் டு தி செக்லிஸ்ட், நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயம் வெயிட்டிங் பீரியட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது எல்லாமே வந்து இட் இஸ் காமன் அப்ளிகபிள் டு நிவாபுப்பா. உங்களுக்கு ஏதாவது பிஇடி இருந்தது அப்படின்னா 3 இயர் வெயிட்டிங் பீரியட் வரும், அதுக்கு லோடிங் சார்ஜஸ் வரும். பட் சில இப்போ நீங்கள் டயபெட்டிஸ் அண்ட் சுகர் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஸ்பயர்ல டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ரைடர் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 31st டேலேருந்தே கவரேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் அட்மிட் ஆகிறீங்க, அதுக்கான ரூட் காஸ் வந்துட்டு டயபெட்டிஸ் இல்லை ஹை பிபி அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் செலவை நீங்கள் வந்து கிளைம் வாங்கிக்கலாம் நீங்கள் 31st டேலேருந்து. ஸோ பிஇடி இஸ் ஹேண்டில் லைக் திஸ். இதை தாண்டி வேற ஏதாவது பிடி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் வரும். உங்களுக்கு 3 வருஷத்துக்கு வந்து கிளைம் உங்களால் வாங்க முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்பெசிஃபிக் இல்னஸ் லிஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு 11 கேட்டகரி ஆஃப் இல்னஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் வந்துட்டு 2 இயர்ஸ் நீங்க கவரேஜ் வாங்குறதுக்கு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஆகணும் நீங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும். டே 1லேருந்தே உங்களுக்கு வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் வந்துடும். உங்களுக்கு ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி எல்லாமே கவரேஜ் வந்துடும். அதை தாண்டி டைஃபாய்ட், ஃபீவர், காய்ச்சல், தலைவலி எதுக்கு நீங்க அட்மிட் ஆறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 30 days வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 31st தான் உங்களுக்கு கவரேஜ் வரும். ரைட், ஸோ தீஸ் ஃபேக்ட்ஸ் ஆர் பிஃபோர் ஹாஸ்பிட்டலைசேஷன். சார் இதான் எனக்கு கவரேஜ் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க நீங்க, இதை நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது நீங்க தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு திஸ் இஸ் நாட் ஃபார் மேக்கிங் ஏ கிளைம் பட் டு பி ப்ரிப்பேர்டு. இதுக்கெல்லாம் எனக்கு கவரேஜ் வராது, எனக்கு இது சம்பந்தமா இந்த டாக்டர் தொந்தரவு சொல்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே இல்லை நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இன்சூரன்ஸ்ல ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காம யூ கேன் மேக் யூர் ஓன் ப்ரிப்பரேஷன்ஸ். அதுக்காக தான் வந்து இந்த விஷயம் பண்றது நம்ம வந்துட்டு. ரைட், ஸோ பிடி இதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. நவ் கமிங் டு ஹாஸ்பிட்டலைசேஷன். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன்னா இப்போ எனக்கு வந்து ரூம் ரெண்ட் என்ன மாதிரி இருக்கும், ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும், ஆர் நான் மெடிக்கல்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த 3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். சார் நிவாபுப்போட ஆஸ்பயர் பாலிசி ஆட்டும் சரி, ரீஎஷோ 2.0 ஆட்டும் சரி, ரீஎஷோ 3.0 ஆட்டும் சரி, ரூம் ரெண்ட்டுக்கு தெர் இஸ் நோ லிமிடேஷன். நான் இப்போ ஆஸ்பயர் மட்டும் சொல்லிடுறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ கைஸ். ஆஸ்பயர்ல வந்துட்டு ரூம் ரெண்ட்டுக்கு எந்த விதமான லிமிடேஷன் கிடையாது. அப் டு சூட் ரூம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ரூம் டைப்ல சூட் ரூம் வரைக்கும் நீங்க எது நீங்க போனீங்கனாலுமே கவரேஜ் ஒத்துப்பாங்க உங்களுக்கு. சம் இன்ஷூர்டு 10 லட்ச ரூபாய் பாலிசி இருக்கிறீங்களா, ஒரு நாளைக்கான ரெண்ட் வந்து 10 லட்ச ரூபாய் சொன்னா கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வந்துட்டு. ஸோ ஒரு 10,000 ரூம் ரெண்ட் இருக்கு, 15,000 ரூம் ரெண்ட் இருக்கு, எது வந்தாலும் சரி யூ கேன் கெட் தட் ரூம். ரூம் ரெண்ட்டுக்காக வேண்டி உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து குறைக்க மாட்டார்கள். இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சார்? சார் இது வந்து பேஸ்ட் ஆன் பாலிசியா இல்ல எல்லா பாலிசியும்? சார் ஆஸ்பயர்ல ஓகே, இது பேஸ்ட் ஆன் வேரியன்ட் பொறுத்து மாறும். இப்போ நான் பாலிசின்றது ஒன்று இருக்கு, வேரியன்ட் ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ள. நீங்க கார்ன்றது வந்து ஹுண்டாய் நீங்க வந்து கரெக்டா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் லைக் தி பாலிசி. அதுக்குள்ளார வந்து வேரியன்ட் இருக்குல்ல, பேஸ் வேரியன்ட் இருக்கு, மிட் வேரியன்ட் இருக்கு, டாப் வேரியன்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ற வேரியண்ட்டை பொறுத்து இந்த விஷயங்கள் மாறும். ரூம் ரெண்ட் லிமிடேஷன் இருக்குமா இருக்காது, லிமிடேஷன் மாறும். பட் நான் பர்சனலா வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து
தி டாப் அண்ட் வேரியன்ட் தான் கொடுப்பேன் நான். அதனால அதுல வர்றது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ரூம் ரெண்ட்டுக்கு லிமிடேஷன் கிடையாது. உங்களுக்கு ரூம் ரெண்ட்டுக்கு லிமிடேஷன் கிடையாது, ரூம் டைப்புக்கு லிமிடேஷன் கிடையாது. நீங்க இதை தாண்டி நீங்க வந்து பேஸ் வேரியன்ட் நான் போறேன், மிட் வேரியன்ட் எல்லாம் போறேன்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க இருக்கீங்க, நீங்க பாலிசி எனக்கு வேணும் கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல கொடுக்கறது கிடையாது. நீங்க வேற யார்ட்டையும் வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லிவிடுவேன். ரெண்டாவது, அதுக்கும் பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் ப்ரீமியம் பெருசா டிஃபரன்ஸே கிடையாது. ஸோ அதனால டாப் அண்ட் வேரியன்ட் மட்டும் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் நான். அந்த பாலிசிஸ்ல உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது உங்களுக்கு. கிளியரா சார்? ஓகே. இதுலயுமே நீங்க மாத்தி எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் டு சஃபர் தான். அதுல வந்து அதுல எந்த விதமான கேள்வியுமே கிடையாது, டவுட்டே கிடையாது உங்களுக்கு. நவ் கமிங் டு செகண்ட் ஒன், ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட்ஸ்க்கு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. ஆஸ்பயர் பாலிசி பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்க்கு எந்த சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. மாடர்ன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு ரீஇஷ்யூ 2.0 ப்ராடக்ட்ல வந்து ₹1,00,000 வரைக்கும் லிமிடேஷன் வச்சிருக்காங்க. பட் ஆஸ்பயர்ல அந்த லிமிடேஷன் கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு நீங்க மெயினா பாக்குறீங்க அப்படின்னா கன்சிடர் திஸ் ஆஸ்பயர். ஏன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது போகுது, ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க அப்படின்னா அந்த மாடர்ன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 1 lakh வரைக்கும் மற்ற பாலிசிஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்து அந்த எந்த லிமிடேஷன் கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்க அட்மிட் ஆறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்துடும். சார் பேசிக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஏஜ் குரூப் பர்சனுக்கு வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் அட்மிட் ஆறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து இவ்வளவு ரூபாய் பேக்கேஜ்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. ரைட்டா? இப்போ நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறேன் அப்படின்னாலே அந்த பேக்கேஜ் தான் வந்து டீலே பேசுவோம் வந்துட்டு. உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன், அப்பெல்லாம் கிடையாது. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றாங்களா அதுக்கு வந்து ₹75,000 சர்ஜரி காஸ்ட் பிளஸ் ட்ரீட்மெண்ட் காஸ்ட். இது போக அந்த வைக்கிற இம்ப்ளான்ட்டுக்கான காஸ்ட் என்ன வருது, எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ அதுக்கான காஸ்ட். இப்படிதான் வந்து டீலே பேசுவாங்க வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லும் போது. அந்த அக்ரிமெண்ட் ஆல்ரெடி அவங்களும் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரீ அப்ரூவல் வந்து ஹாஸ்பிட்டல் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிட்டு வாங்கிப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா பில் செட்டில்மெண்ட் ஆயிடும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ் டு கிவ் தி ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கிட்டு உங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு இவ்வளவுதான் நான் மேக்ஸிமம் கொடுப்பேன்னு சொல்லி பாலிசியில எந்த விதமான லிமிடேஷன் கிடையாது உங்களுக்கு. ஓகே. பாயிண்ட் நம்பர் 3, நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ். சார் இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு ஆஸ்பயர்ல தெர் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். நீங்க வந்து ரைடரா நீங்க வாங்கி போட்டுக்கலாம். நீங்க வந்துட்டு இந்த ரைடர்ல தெர் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் நீங்க வாங்கினீங்க அப்படின்னாலே 4 வகையான நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் கவரேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ என்டையர் 140 ஐட்டம்ஸ் வில் பி கவர்ட். இது நீங்க ஏதாவது நான் மெடிக்கல் ஐட்டம் பில் ரைஸ் பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கவரேஜ் வந்துடும் உங்களுக்கு. விச் மீன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன் அப்படின்னா எனக்கு வந்து கிளைம் வர்றதுல ப்ராப்ளம் இருக்கிற இடமே 3 இடம் தான். இந்த 3 இடத்துலயே வந்து நிவாவுப்பா உங்களுக்கு 100% கிளைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. எந்த வித 100% கிளைம் சொல்ல மாட்டேன், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு வைக்கல உங்களுக்கு. ஸோ அதனால தெர் இஸ் a 99% சான்ஸ் தட் யூ வில் கெட் யுவர் மணி ரெக்வஸ்டட் அமௌண்ட் கிளைம் செட்டில்டு. இது அவனே வந்து ரிட்டர்ன்ல கொடுக்குறான். எங்க கொடுக்குறான் அப்படின்னா எப்படி கொடுக்குறான் அப்படின்னா நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பாலிசி எடுக்கிறீங்க, சேஃப்கார்ட் பிளஸ் ரைடர் ஆட் பண்றீங்க. நான் அந்த நான் மெடிக்கல் எடுத்துக்கான ரைடர் இது நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும்போது என்டையர் அமௌண்ட் நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லி இஸ் கிவிங் அண்ட் ப்ரோஷர் இட்செல்ஃப். ரைட்டா? ஸோ அப்ப இந்த பாலிசி எடுக்கிறோம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கவர் வாங்குறோம்னா நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டு என்னோட டீட்டெயில்ஸ் இதுதான், நிவாவுப்பர் எனக்கு பாலிசி இருக்கு, ப்ளீஸ் கெட் ப்ரேயர் அப்ரூவல் வாங்கிக்கோங்க, நீங்க கிளைம்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க இன்சூரன்ஸ்க்கு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம் நம்ம வந்துட்டு. ஸோ டூ யூ திங்க் திஸ் வில் சாட்டிஸ்ஃபை யுவர் நீட்ஸ், இன்சூரன்ஸ் நீட்ஸ்? ஸோ அடிப்படையில ஒரு இன்சூரன்ஸ் என்ன வேலை பண்ணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நிவாபூப்பா இஸ் ரெடி டு டூ. இதை தாண்டி நான் 2 விஷயம் சொன்னேன். நான் கோப்பேன்னு ஒன்று இருக்கு, டிடக்டபிள் ஒன்று இருக்குன்னு. ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். பட் ஐ வில் கிவ் யூ ஒன்லி 0% கோப்பே, 0% டிடக்டபிள். இது வந்து நான் கேரண்டியா தரேன் உங்களுக்கு. நான் சொல்ல நீங்க ஒரு வெரிஃபை கூட பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் வெதர் ஐ வில் ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா மணி. கோப்பே பே பண்ணுமான்ற வரி பண்ண தேவையில்லை நீங்க வந்துட்டு. ஓகே. ஸோ நவ் கமிங் டு அதர் பெனிஃபிட்ஸ். சார் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து கோர் பெனிஃபிட்ஸ். நான் போய் அட்மிட் ஆனா காசு கிடைக்கும் எனக்கு. அதுல நிவாபூப்பாஸ் வில் கிவ் யூ ஃபுல் அமௌண்ட். இதுமே வந்துட்டு நான் கான்ஃபிகர் பண்ணி கொடுக்குற தி டாப் அண்ட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. நிவாபூப்பாலே வந்து பிரான்ஸ் பிளஸ் ஒரு ப்ராடக்ட் நான் கொடுத்து வாங்கியிருந்தாரு, எனக்கு எடுத்துட்டு வந்து கேட்டார் என்கிட்ட. சார் இது ஓகே சார், இது எல்லாமே பார்த்து சொல்லுங்கன்றாரு. பார்த்த மணிக்கு நான் 4 விஷயம் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் மெடிக்கல் டைம் ரைடரே ஆட் பண்ணல, சேஃப்கார்ட் பிளஸ் ரைடரே ஆட் பண்ணல அவருக்கு. டெஃபினட்டா அவர் அட்மிஷன் போடும்போது வந்துட்டு சேஃப்கார்ட் பிளஸ் ரைடர் இல்லாதனால வந்துட்டு நான் மெடிக்கல் எடுத்து பாலிசி அவர் வந்து கிளைம் வராதவருக்கு அந்த காசை அவர் கை காசு தான் கட்டி ஆனவர் வந்துட்டு. திஸ் இஸ் ஈவன் வித் நிவாபூப்பா.
பட் இதே வந்து ப்ராப்பரா அந்த ரைடரும் ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து கிளைம் வந்திருக்கும் அவருக்கு. ஸோ பி வெரி வெரி காஷியஸ் அபவுட் இட். நோ கம்பெனி இஸ் அ செயின்ட். யாருமே வந்து தானம் பண்றதுக்கு யாரும் வரல. தே ஹாவ் வேரியன்ஸ். நம்ம எடுக்கிற வேரியன்ட் வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம வந்து கிளைம் வந்து கிளியரா வாங்கிக்கலாம் நம்ம வந்து. கிளியரா சார் உங்களுக்கு இது வரைக்கும்? ஓகே. நவ் கமிங் டு பெனிஃபிட்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ். சார் இப்போ நான் வந்துட்டு ஒரு வருஷத்துல 10 லட்ச ரூபாய் என்னோட பாலிசி இருக்கு. 10 லட்ச ரூபாய் நான் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் நான் அப்படின்னா திரும்பவும் உங்க அக்கௌண்ட்ல வந்து அந்த அமௌண்ட் டாப் பண்ணி விட்டுருவாங்க ஃபார் ஃப்ரீ. இந்த பெனிஃபிட்டுக்கு பேர் வந்துட்டு ரீஸ்டோர் அப்படிம்பாங்க. இந்த ரீஸ்டோர் பெனிஃபிட் இன்னைக்கு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்து ஆஃபர் பண்ண ட்ரை பண்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது நிவா புப்பா 2021 லான்ச் பண்றாங்க அந்த பெனிஃபிட்டை. இந்த ரீஸ்டோர் பெனிஃபிட் இருக்கு. நான் இந்த ரீஸ்டோர் பெனிஃபிட் இருக்கனால இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லெட்ஸே நீங்க வந்து உங்களுக்கு தண்ணி தவிக்குது, உங்களுக்கு கிச்சன்ல போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரீங்க நீங்க வந்துட்டு. ஓகே, அந்த குண்டான்ல தண்ணி இருக்கு. அந்த குண்டான் காலியான அளவுக்கு நீங்க வந்து குடிச்சிங்க நீங்க வந்துட்டு, ரைட்? நீங்க திரும்ப போய் தண்ணி எடுத்து போய் குடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பாத்திரத்துல தண்ணி இருந்தால் தான் தண்ணி எடுத்து குடிக்க முடியும் உங்களால. ரைட்டா? இல்லைன்னா என்ன ஆகும்? யூ கேனாட் ட்ரிங்க் வாட்டர். யூ ஹேவ் டு கோ வித் சம்வேர். இல்லை டேப்ல இருந்து பிடிக்கணும், எதுவும் பண்ணணும். இப்போ அங்க குண்டான் காலியாகும் போதே வந்துட்டு உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க வந்துட்டு, சரி ஏதாவது தண்ணி இல்லை பையன் வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுவான். டக்குன்னு அந்த தண்ணி ஆரோ பிடிச்சி வச்சு தண்ணி ஃபில் பண்ணி வைப்பாங்க. இல்லை டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு. நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்ன ஆகும்? அந்த ஒரு சம் தண்ணி எடுத்து குடிச்சிருவீங்க நீங்க வந்துட்டு. அப்பதான் அம்மா நோட்டீஸ் பண்றாங்க அடிக்கடி தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப அந்த குண்டான தண்ணி ஃபில்லா இருந்தது அப்படின்னா எப்பனாலும் பையன் யூஸ் பண்ணிப்பான் அப்படின்னு ஒரு இதுல என்ன பண்ணுவாங்க, தண்ணி நீங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிக்கிறீங்களா, நீங்க திரும்ப ஒரு சொம்பு தண்ணி அங்க டாப் பண்ணி வச்சிருவாங்க. 2 சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களா, திரும்ப 2 சொம்பு தண்ணியை வந்து அவங்க ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ whenever you want to get to drink some water, you will always find that vessel full. எப்பவுமே இந்த குடத்துல தண்ணி ஃபுல்லாவே இருந்துட்டு இருக்கும். நீங்க எவ்வளவு தண்ணி மட்டும் குடிக்கிறீங்களோ அவ்வளவு தண்ணி நீங்க வந்து ஃபுல் ஆயிடும் உங்களுக்கு. பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதிகபட்சம் நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்க முடியும் உங்களால வந்துட்டு அந்த மேக்ஸிமம் எவ்வளவு தண்ணி இருக்கோ அவ்வளவு குடிக்க முடியும், ரைட்டா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரீஸ்டோர் பெனிஃபிட்னு சொல்றது வந்துட்டு. ஸோ அப் டு 10 lakhs வரைக்கும் நீங்க வந்துட்டு எவ்வளவு வேணாலும் நீங்க கிளைம் எடுத்துக்கலாம். நீங்க அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வித் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ற அப்படின்னா there are other companies வேர் ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கிளைம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம நிவா புப்பா இஸ் ஆஃபரிங் திஸ் பெனிஃபிட். சரி, இப்போ நான் வந்து கிளைமே நான் போல நான் வந்துட்டு என் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பெனிஃபிட் வந்துட்டு ஏஜை பொறுத்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். பேஸ்ட் ஆன் யூர் ஏஜ் 5 times வந்து 10 times நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதர் கம்பெனிஸ் ஆஃபரிங் அப் டு 5 times ஆஃபர் பண்றாங்க. நிவா புப்பா இஸ் ஆஃபரிங் 10 times. சரி, இப்போ அந்த ப்ரீமியம்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க நீங்க வந்துட்டு, சார் ப்ரீமியம் எனக்கு அதே தான் இருக்குமா, எப்படி மாறும் எனக்குன்ட்டு. இந்த ப்ரீமியம் வந்துட்டு இஃப் யூ ஆர் நாட் மேக்கிங் எ கிளைம், நீங்க வந்து கிளைம் எடுக்கலன்ற பட்சத்துல வந்துட்டு நீங்க என்ன ஏஜ்ல என்டர் ஆறீங்களோ அதே ஏஜ்ல தான் உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களோட ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் 28 டுடே, ஈவன் ஆஃப்டர் 20 years 48 நீங்க ஆகும்போது வந்துட்டு உங்களோட ஏஜ் 28 கால்குலேட் பண்ணி 28-year-old பர்சன் என்ன ப்ரீமியம் பே பண்றாரோ அதே ப்ரீமியம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. வேறஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல 48 பர்சனுக்கான ப்ரீமியம் வந்துட்டு 28-year-old பர்சனோட ப்ரீமியத்தோட அட்லீஸ்ட் 2 times இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்ப நீங்க எடுக்கிற பாலிசியில இந்த லாக் த கிளாக்னு பெனிஃபிட் இருக்கனால யூ ஆர் ஆக்சுவலி சேவிங் லாட் ஆஃப் ப்ரீமியம். பட் இதே நீங்க கிளைம் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறத்துல இருந்தா உங்களுக்கு வந்து அந்த நார்மல் யூஷுவல் ப்ரீமியம் வரும் உங்களுக்கு. ஸோ கிளைம் எடுக்காத வரைக்கும் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் அப்படி நீங்க கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் வந்து உங்களோட ஏஜ் என்னவோ என்ட்ரி ஏஜ் என்னவோ அதுக்கு அந்த ஏஜ்க்கான ப்ரீமியம் தான் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இதை நீங்க வந்து ஸோ தீஸ் ஆர் தி அடிஷனல் பெனிஃபிட்ஸ் விச் நிவா புப்பா இஸ் ஆஃபரிங். இது போக உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் பூஸ்டர் ஒன்று வரும். வருஷம் 6% உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. இது மற்ற கம்பெனிஸ் நான் கிளைம் 10% கொடுக்கறது வந்துட்டு இவங்க வந்து இன்ஃபிளேஷன் பூஸ்டர்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன இன்ஃபிளேஷன் சொல்றாங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது போக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கேஷ் ஒரு நாளைக்கு நீங்க 2 நாளைக்கு மேலே ஸ்டே பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களுக்கு வந்து கை செலவுக்கு காசு வருமா நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு ரைடர் நீங்க ஆட் பண்ணுவீங்க. நீங்க ஃபாரின்ல போய் நீங்க அடிக்கடி டிராவல் பண்றாங்களா, நீங்க ஃபாரின்ல நீங்க போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா ரைடர் வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு தேர் கோயிங் டு கிவ் யூ பெனிஃபிட்ஸ். சார் எனக்கு வந்து அதிகமாக வந்து லோக்கல்ல டிராவல் பண்றாலே எனக்கு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா மணி இஃப் யூ ஆர் ரெடி டு பே அப்படின்னா வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் போட்டு கொடுத்துருவாங்க. 50 லட்ச ரூபாய் 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து கவர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். நீங்க தட் ஆல்சோ யூ கேன் கெட் பெனிஃபிட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி அடிஷனல் பெனிஃபிட்ஸ் நிவா புப்பா இஸ் ஆஃபரிங். பட் இப்போ நான் கடைசியாக சொன்ன 3 வந்து பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குட் டு ஹேவ். பட் பேசிக்கலி அந்த சேஃப் கார்ட் பிளஸ் ரைடர் வந்து கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது உங்களுக்கு.
கிளைம் பர்சே போறீங்க அப்படின்னா வந்துட்டு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு 92% நிவாபு போகுது. அமௌண்ட் செட்டில்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 62%. அகைன் இந்த 62%க்கான ரீசன் வந்துட்டு நம்ம எடுக்கிற பாலிசியை பொறுத்து தான் இருந்தது. அதை நம்ம வந்து ப்ராப்பரா எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு we can get up to 100% ஆல்சோ. ரைட்டா? ஸோ பர்சனலி இது வரைக்கும் நான் ஒரு 4 கிளைம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருத்தவங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்ஸ் இருந்தது, அவங்களுக்கு ஃபைட் பண்ணி அந்த 2 இயர் வெயிட்டிங் பீரியட்ல இருந்ததுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூஷன் வாங்கிட்டு மற்ற டயக்னாசிஸ்க்குலாம் நான் கிளைம் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் இது போக ஒரு 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ கிளைம் என்ன அமௌண்ட் செட்டில் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணாலும் அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சு. வெறும் ₹1 மட்டும் தான் கட்டினாங்க அவங்க வந்துட்டு. தோஸ் ஆர் கிளியர் கேசஸ். அதெல்லாம் கிளியரா வந்துருச்சு உங்களுக்கு. வேற என்ன சார்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காதோ இந்த பாலிசி ப்ராடக்ட் சம்மந்தமானது? ஓகே முத்து உங்களை கால் பண்ணி சப்போஸ் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்களா? எஸ் சார், நீங்க எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டுருங்க ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நம்ம ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் போட்டுருங்க ஒன்று, டவுட்ஸ்ல கேளுங்க எனக்கு. ஓகே ஷூர். ஓகே, ஸோ இந்த செஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுபடி இருந்ததா? Did it make any useful sense to you? Thank you. Yes, of course. Okay, any feedbacks? இது ரிவ்யூ ஃபீட்பேக் இது இருக்கும் வரும். எனக்கு ஃபீட்பேக் இல்லை, பட் ஒன்னே ஒன்று, நம்ம ஷார்ட் அப் பீரியட்ல இன்சூரன்ஸை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உட்கார்றாரு அப்படின்னா அவருக்கு இந்த 1 மணி நேரம் பத்துமான்னு கேட்டால் எனக்கு ஐ ஹாவ் அ கொஸ்டின் மார்க். பட் எனக்கு புரியுது டைம் கன்ஸ்ட்ரெயின், நீங்கள் வீக்கெண்ட்ஸில் கனெக்ட் பண்ணுறோம், அது எல்லாமே புரியுது. பட் ஸ்டில் ஃபார் அ நியூ பர்சன், மேபி இப்போ நிறைய பேர் ஒருத்தர் இன்ஸ்டாவில் வந்து நிறைய பார்த்தேன், ரீசர்ச் பண்ணியிருக்கேன்லாம் சொன்னாரு. பட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க சொல்ற கான்செப்டை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு 5 ஹைலைட் சொன்னீங்க, அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். கோப்பின்னா என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உட்காராரு அப்படின்னா மேபி டைரக்டா இன்டராக்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சார் உங்க கோப்பைக்கு அப்புறம் எனக்கு வாய்ஸ் கேட்கல. எனக்கு மோகன் மற்றவங்களுக்கு மோகன் பேசுறது கேட்குதா இல்லை எனக்கு தான் கேட்கலையா? இல்லை சார், அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ். ஓகே, மோகன் ப்ரோ நீங்க ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க. சார் ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? எஸ் சார், கேளுங்க சார். சார் ஆக்சுவலாக இப்போ நான் மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கோபேமெண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து 80 to 90% கவர் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 40% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி ஆக்சுவலி பாதிக்கப்பட்ட அவங்க பே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார்? இல்லை கோப்பேன்றது வந்துட்டு ஓகே, கோப்பேவும் அந்த டிஸ்கவுண்ட் நீங்க வந்து கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நினைக்கிறேன் சார். சி கோப்பே இஸ் பேட், 0 கோப்பே தான் பெஸ்ட். ஓகே, தட் இஸ் வெரி ஃபிளாட் சிம்பிள். நீங்க கோப்பே ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% நானும் பே பண்றேன் கோப்பே ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிரீமியம்ல இருந்து 15% 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஓகே, நீங்க பில் ரெக்வஸ்ட் பண்றதுல ₹1,00,000 நான் 10,000 நான் கட்டுறேன், 10% கட்டுறேன் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கட்டுற பிரீமியம் வந்து ₹20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20,000ல இருந்து 15% ₹3,000 கம்மி பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க அவன்கிட்ட. ஓகே, which is bad. கோப்பே இஸ் 0 கோப்பே இஸ் தி பெஸ்ட். கோப்பே 5% வச்சுக்கோங்க, 10% வச்சுக்கோங்க நீங்கன்னு சொன்னாலே தட் இஸ் a bad suggestion. ஓ, நான் லாஜிக் புரியுதா ஏன் சொல்றேன்ட்டு? புரியுது சார். இன்னொரு டவுட் சார். கைஸ் நீங்க அப்படியே இந்த இதுல சாட்ல நீங்க போடுற இதை வந்து கொஞ்சம் அப்படியே வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சிங்க சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் ஆல் தி ஃபீட்பேக்ஸ் ஐ cannot டேக் இட் அவுட் ஆஃப் திஸ் சாட். ஓகே முரளி, ஷூர். எஸ், தேங்க்ஸ். முத்து கிஷோர் ஸ்டார்ட் முரளி. முத்து, சாரி. தேங்க்ஸ் முத்து. தேங்க்ஸ் மோகன். எஸ் கோகுல் ஏதோ கேட்டிருந்தீங்க.
சார் சம் டிசீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சார். ம். ஆக்சுவலி ஆல்ரெடி கவரான டிசீஸ் தானே சார். ஆல்ரெடி இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, பட் தெரியாம நிறைய பேர் விட்டுருப்பாங்கல்ல. சரி, உங்களுக்கு தெரியலனா நீங்க இப்ப நீங்க வந்து எனக்கு இப்ப டயபெட்டிஸ் எனக்கு இருக்கிறது தெரியாது. எனக்கு வந்துட்டு நான் டெஸ்ட் எடுத்ததுல வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பாலிசி கேட்கறேன். நான் அது வரைக்கும் மெடிசன் எடுத்துக்கல சார், டயபெட்டிஸ்ல நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன்னா ஓகேன்னு பாலிசி கொடுத்துருவாங்க. நீங்க பாலிசி வாங்கி ஒரு 6 மாசம் கழிச்சு ஏதோ ஒரு செக்அப் போறாங்க உங்களுக்கு. அந்த செக்அப்ல உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, HbA1cன்றது 3 மாசத்துல ஆவரேஜ் டயபெட்டிஸ் பாக்குறது. 3 மாசம் ஆவரேஜ் டயபெட்டிஸ் எடுத்து பார்த்தாக்கா அது வந்து 6.5 இருக்கு, இல்ல 7 இருக்கு, இவருக்கு டயபெட்டிக் இருக்கு சார் இருக்குன்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் கவர்ட் அண்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ். பிகாஸ் அதுக்கு தான் இருக்கிறதே பாலிசி. அந்த இடத்துல வந்து தே வில் ஆக்சுவலி அக்செப்ட். பட் ப்ரியராகவே இருந்து நீங்க ஹைட் பண்றீங்க அப்படின்னா தட் தே வில் நாட் அக்செப்ட். ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அவங்க வந்து உண்மையை பேசுனாங்களா போய் பேசுனா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் தான். நீங்க சொல்றது ஒன்று வந்து எடுத்துப்பாங்க வந்துட்டு. அதுலயும் வந்து வேலிடேட் பண்றதுக்கு டெலிமெடிக்கல் வெரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும். டாக்டர் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சு உங்ககிட்ட கேள்விகள் கேட்பாங்க. நீங்க எதாவது இருக்கா, வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்கான்னு கேள்வி கேட்பாங்க உங்கள்கிட்ட. அதுல நீங்க ஏதாவது உண்மையா சொல்லணுங்க வந்துட்டு நீங்க அங்க ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை சம் PED, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் எங்க நீங்க பொய் சொல்லிருக்கீங்கிறது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிப்பாங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ப்ராமினன்டான லேப்ல நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய டேட்டா பாயிண்ட் வந்து கனெக்டடா இருப்பாங்க வந்துட்டு. ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து டாக்டர் கிட்ட நீங்க ஒரு செக்அப் நீங்க போறீங்க இல்ல அட்மிஷன் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து 99% யூ நாட் லை. எனக்கு சுகர் இருக்குன்றது எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சுகர் வந்துருச்சு எனக்கு தெரியும் டாக்டர், எனக்கு நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், இப்ப வந்து இவ்வளவு ஷூட்டப் ஆயிடுச்சு, கொஞ்சம் தயவுசெய்து இதை காப்பாத்தி விடுங்க, இப்படிதான் நம்ம போய் பேசணும் நம்ம வந்துட்டு. அப்போ டாக்டர் வந்துட்டு என்ன சொல்லுவாரு, ஹி ஹாஸ் அ கேஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ஃபார் த லாஸ்ட் 4 years அப்படின்னு போடுவார், 3 years போடுவார். அந்த ரிப்போர்ட்டு கோயிங் ஃபார் கிளைம் தே வில் வெரிஃபை. நீங்க என்னைக்கு பாலிசி வாங்கிருக்கீங்க, பாலிசில வந்துட்டு PEDக்கு வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. டயபெட்டிஸ் PED மென்ஷனா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. டயபெட்டிஸ் PED மென்ஷனா இருக்காது. நீங்க பாலிசி வாங்கிருக்க டேட் வந்து 2 years பேக், ஆனா நீங்க வந்து டாக்டர் சொல்றது படி பார்த்தா 3 years பேக்னு இருக்கு. அப்போனா வந்துட்டு இது மேனிபுலேஷனா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்பாங்க. நீங்க கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு they will declare this as a fraud and they will actually deny the claim. இது டாக்டர் தப்பா போட்டாலும் நடக்கும் இந்த கேஸ். அந்த இதில் டாக்டர் கிட்ட ஃபைட் பண்ணி ப்ராப்பரான ரிப்போர்ட் வாங்கி கொடுத்தா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ தீஸ் கைஸ் ஹவ் காட் நெட்வொர்க் எவ்ரிவேர். அவங்களோட பொழப்பே வந்துட்டு ஃப்ராட் கண்டுபிடிச்சு பண்றதா இருக்காங்க. there is a separate team for it. by hook or crook they will find the data. ஓகே சார். ஆக்சுவலா இப்போ டயபெட்டிஸ்ங்கிறவங்க இப்போ நிறைய வயசானவங்களுக்குலாம் நிறைய கண்ணில் வந்து மங்களா தெரியும்னு சொல்லுவாங்களே சார், அவங்க வந்து பட் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 years 5 years வரைக்கும் அப்படியே போயிருப்பாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ சடனா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு போய் சொன்னானா, ஸோ உங்க ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து சொல்லுவாங்களே, ஸோ இது உங்களுக்கு வந்து இத்தனை நாள் இருந்திருக்கு, நீங்க 2 year வெயிட்டிங் பீரியட்ல வந்துரும் உங்களுக்கு. பட் ஆனா அவங்க ஆல்ரெடி பார்க்காம ஆல்ரெடி விட்டுருப்பாங்கல்ல. அகைன் இதெல்லாம் வந்து இட்ஸ் எத்திக்கல் கொஸ்டின் தான் அது. நீங்க ரிப்போர்ட் ட்ராக்கிங் இமெயில் எனக்கு அப்படின்னா டெலிவெரிஃபிகேஷன்ல கொஸ்டின்ஸ் கேட்கும்போது வந்துட்டு இது ஒரு பாயிண்டா கேட்பாங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம்ல ஏதாவது மங்களா இருக்கா, இது பிரச்சனை இருக்கா, அதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து எல்லாமே நோன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 3 years அப்புறமா தான் நீங்க ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா there is no question at all. ஓகே, நீங்க வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துலயும் ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் நாட் பி கவர்ட் பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் ஸ்பெசிபிக் இல்னஸ் கேட்டகரி. இப்போ கேட்ராக்ட் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா கேட்ராக்ட் கம்ஸ் அண்டர் ஸ்பெசிபிக் இல்னஸ் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு கவரேஜ் வராது உங்களுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி தே won't give you கவர். செகண்ட் இயருக்கு அப்புறம் தான் நீங்க போய் நீங்க வந்துட்டு அந்த இடத்துல நான் வந்து 1 year நான் வந்து மிச்சம் பண்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் யூ மைட் ஆல்சோ டூ இட். பட் டாக்டர் வந்துட்டு நீங்க வந்து கேட்கும்போது உண்மையை தான் சொல்லுவீங்க நீங்க வந்துட்டு. பட் ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் ஆகுது அன்னைக்கு தான் டயக்னோஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஃபைட் பண்ணி நம்ம வாங்கலாம் நம்ம வந்துட்டு. ஓகே சார். பட் மை பர்சனல் அண்ட் ஹம்பிள் சஜஷன் இஸ் டு நாட் ஃபேக் இட். நீங்க அதுல மிச்சம் பண்ண போறது ஒரு 5000 மிச்சம் பண்ணுவீங்களா இருக்கும், அவ்வளவுதான். 5000 10,000 மிச்சம் பண்ணுவீங்களா இருக்கும் பிரீமியத்துல. அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்கன்றது என்னோட பாயிண்ட். ஓகே சார். பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது நிறைய இருந்துச்சுனாலும் இது ஒரு சின்ன சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட் எடுப்பாங்க, இல்லாட்டி அது நாட்டு வைத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் இதெல்லாம் கேட்கணும் சார்.
சொல்ல மாட்டாங்க. பட் வந்து நீங்க வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுங்க அவங்கள வந்துட்டு. ஏதாவது இருந்தா சொல்லிடுப்பா உண்மையை கேட்டா அப்படின்னு சொல்லிடுங்க. ஓ ஏன்னா விட்டா வந்து நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்துட்டு போலீஸ் கேஸ் வந்து அப்படி கிளப்பி விடுங்க. ஓகே யா ஓகே சார். ரொம்ப கிளியராக ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கோகுல் நீங்க சொல்லுங்க how was the session because you came prepared. Did I add any value? ஓகே சார், ஆக்சுவலாக நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தது. ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் மாதிரி கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து ஒன் செக்ஷனில் அட்டன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட டவுட்ஸ் நீ இருக்காதான். அப்கோர்ஸ் நீங்க உனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டு விடுங்க எனக்கு நம்ம எப்ப கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சஜஸ்டட் டைம். ஓகே நான் இந்த செஷன் அட்டன் பண்ண எல்லாருக்குமே நான் வந்துட்டு என்னோட கேலண்டர் லிங்க் அனுப்புறேன். நான் அதுல வந்து அவைலபிள் ஸ்லாட்ஸ் இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புறேன். அதில் நீங்க எப்போ அவைலபிள்னு சொல்லுங்க, நம்ம மீட் பண்ணி பேசலாம். நம்ம அதில் பேசிட்டு வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே சங்கர் ப்ரோ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுங்க எனக்கு. ஓகே, ஸோ வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கிரேட் மென்டார் ஃபுல்லா இல்லைங்க. தேங்க்ஸ் அலாட். எனி குட் வேர்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். மதி உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மதி, சஞ்சய், ஸ்ரீகணேஷ் சார். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு 1-to-1 கனெக்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலோ, இல்லை வந்து இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் பாலிசி த்ரூ மீ அப்படின்னாலோ, யூ கேன் ரீச் அவுட் டு மீ. யூ ஹேவ் மை நம்பர். நான் இதோடைய ஃபாலோ அப் மெசேஜஸும் நான் அனுப்புறேன். நான் நைட் அண்ட் மார்னிங் அனுப்புறேன். இந்த செஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவு வெல் இட் டர்ன்ஸ் அவுட். ஏன்னா அது ரெக்கார்டிங் வீட்ல இருந்து நடந்துட்டு இருக்காங்க. போய் செக் பண்ணாதான் தெரியும் எனக்கு. கோ செக் இட் இஃப் எவ்ரி திங் இஸ் ரைட். இதை வந்து அந்த அந்த நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, அந்த பேஜ்லேயே உங்களுக்கு அப்லோட் ஆகி வந்துடும் உங்களுக்கு அது. ஸோ அப்லோட் பண்ணிட்டு I'll let you know. என்னோட நான் சொல்றேன், நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கூட நீங்க பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ ஃபார் மோர் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ. யூ ஆல் ஹேவ் மை நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நான் வந்து நம்பர் சேவ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு தெரிஞ்சது எனக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சேன். பார்த்தா அதில் வந்து ஒரு 10% பீப்புளுக்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆட்டோமேஷன் அனுப்பிச்சு விட்டேன் நான். ஸோ எஸ், சேவ் மை நம்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஸ்பெண்டிங் திஸ் 1 hour 40 minutes with me of your precious evening. மிக்க நன்றி. நம்ம வந்து 1-to-1 சந்திக்கலாம். நம்ம அடுத்து நம்ம இன்னும் நிறைய இடத்துல நம்ம மீட் பண்ணணும். நம்ம சங்கர் ப்ரோ, எனக்கு உங்க நம்பர் என்கிட்ட இருக்குமா ஞாபகம் இல்லை. டெக்ஸ்ட் பண்ணுங்க, பேசலாம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், மிக்க நன்றி. அடுத்த மீட்டிங்ல சந்திக்கலாம் நம்ம. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.